இந்த நாட்டையும் வாங்குது அரசியல் 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 அரசியல். நாம தான் ஆட்சியை பிடிப்போம்னு தெரிஞ்சிருந்தோம். ஒவ்வொரு தேர்தலையும் டெல்லியோட கூட்டு சேர்ந்து நாம போட்டி போடுறோமே, அதனால நமக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். நஷ்டம் தானே? பாதி சீட்டுக்கு மேல அவங்களுக்குள்ள போயிருது. பாதி சீட்டுக்கு கவலைப்பட்டா ஆட்சியை பாதியிலே கவுத்துருவானே. வெங்கட்டு, நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி வேணாம் தனியாவே நிக்கலாம்னு சொல்றாங்களே. அண்ணன் நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன இழிச்சவாயினா? உன்னை கேட்காம சொல்லுவேனா? கூட்டணி வேணாம் தனியாவே நின்றுவோம். கூட்டணி வேணாம் தனியா நிக்கலாம்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. உலகத்திலேயே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தாங்கிறது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். உங்க முடிவு தான் என் முடிவும். இனிமே டெல்லியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சரிதானே? அவசரமா பேசணுமா? சென்ட்ரல் மினிஸ்டர்னா போன எலெக்ஷன்ல எப்படியாவது கூட்டணி வச்சுக்கணும்னு என் காலில் விழுந்து கெஞ்சன வந்தாண்டா. ஏமாமா, நான் அந்த வீட்டுல இருக்கேங்கிறதுனால என்ன மறந்தே போயிட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே? உங்களுக்கு தலைவலின்னு சொன்னது நான் துடிச்சு போயிட்டேன். ஒரு போன் பண்ணி இருக்க கூடாதா? நம்ம டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்பா அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? டெல்லியில இருந்து போன். சென்ட்ரல் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குடு குடு குடு. உங்களுக்கு இல்ல, ஐயா கிட்ட பேசணுமா? வணக்கம் ஆர்கேவி. ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்களும் யோக்கியம் இல்ல, நாங்களும் யோக்கியம் இல்ல. நீங்க அங்க ஊழல் பண்றீங்க, நாங்க இங்க ஊழல் பண்றோம். நீங்க மட்டும் யோகிய வேஷம் போட்டா எப்படி? ஓட்டு போட்ட மக்களை கூட மதிக்காம உங்களுக்கு டபுள் எம்ஏ வேலை பார்த்தோம். நீங்க என்னடா தேர்தல் வந்தவொடனே நாட்டாம பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க? நாங்க இல்லாம உங்களால ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. சீட் என்னையா, டெபாசிட்டே வாங்க முடியாது. வையா போன வெங்கட்டு, 4 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டப்பா. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா மாமா? கிழலோட எவனாவது டெல்லியில இருந்து போன் போட்டு குழப்பிட போறான். அட நீங்க ஒண்ணு மாமா, அவர் எந்த போன் அட்டன் பண்ணாரு? எல்லா கதை. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாண நாள், மறந்துடாதீங்க. வச்சு, உன் கல்யாண நாளை பத்தி எனக்கு சொல்லவே இல்லையம்மா. சொல்லிருந்தா 4 மந்திரிகளை மண்ணு சோறு திங்க வைப்பேன்ல. மண்ணு, நான் சொல்றதை மட்டும் பண்ணு. கிளம்பு. என்னையா சல்யூட்லாம் பலமா இருக்கு? நீங்க இந்த வீட்டுல ஓசியில தங்க வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த நாட்டையே வாங்க வந்தீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எதுக்கு அடிச்ச? நான் ஓரமா நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்களே, அந்த நல்ல மனசுக்கு தான். ஏன் அழுவுற? எனக்கு ஒரு அக்கா இல்லாம போச்சு. அக்கா பாக்கவா? அக்கா, அக்கா. மாமா, மாமா கூப்பிட்டீங்களாப்பா? நாங்க ஒண்ணும் உங்களை கூப்பிடல, எங்க மாமா கூப்பிட்டோம். டேடே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அவர் மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு? புரியல? அவர் தானக்கா எங்க மாமா. இவர் இருக்கும்போது அவர் மாமான்னு சொல்லக்கூடாதுப்பா. என்னங்க கோச்சுக்கிட்டீங்களா? ஆஹா, சின்ன பசங்க தானே, தெரியாம சொல்லிட்டாங்க. நாட்டுல சிஎம் யாருன்னே குழப்பம் இருக்கு. அதுக்கே நான் கோச்சுக்கல. இவங்க எங்க வந்தாங்க? நான் தான் வர சொன்னேன். சரி. ஏயா கமிஷனர், நியூ பீச் வரமா இடம் சொன்னனே, அதை பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டுமா? உங்க பேர்ல 2, ஐயா பேர்ல 2, பெரியவர் பேர்ல 1, சின்னவர் பேர்ல 1மா? என் பேர்ல ஒண்ணுமே இல்லையா? பீச் வேணா இருக்கு, அதை வேணா எழுதி வச்சிட்டுமா? ஏய் வெங்கட்டு, நீ எதை வேணாலும் வாங்கு, எப்படி வேணாலும் வாங்கு. ஆனா ஒண்ணு, மவுண்ட் ரோட்ல இருக்க குருட்டுப்பள்ளி கொடுத்து விலை பேசினியாமே வேணாம். அந்த பாவம் நம்ம விடாது. நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாடிக்கிட்டு. ஆமாங்கய்யா, அதை விட்டுறதா நமக்கு நல்லது. காலி பண்ண மாட்டேன்னு அந்த வாத்தியார் தயார் பண்றாருயா. வணக்கத்தை எவையா கேட்டான், இடத்த தாயா கேட்டேன். காலி பண்ண சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் காலி பண்ணல? சொன்ன உடனே காலி பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க இடம் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான இடம். பட்டா வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. நீ பட்டா வச்சிருந்தாலும் சரி, பத்திரம் வச்சிருந்தாலும் சரி, எங்க பார்வை பட்டுச்சுன்னா அது எங்க இடம். பெருசு பாவம், கண்ணு தெரியாத பசங்க படிக்கிற இடமாச்சான்னு
பதிலுக்கு வேற இடம் தரணும் மாமா சொன்னாரு. இல்லன்னா முதல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நாங்க காம்பவுண்ட் செவரே கட்டி இருப்போம். மிரட்டாதரா, பக்குவமா தான் சொல்லணும். ஏன் பெருசு, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுங்களே கண்ணு தெரியாத பசங்க. இதுல மயிலாப்பூர்ல உட்காந்து படிச்சாதான் மண்டையில ஏறுமா? கண்ணு தெரியாத பசங்க மயிலாப்பூர்ல படிச்சா என்ன, மன்னார்குடியில படிச்சா என்ன? ஆனா இந்த இடத்த மட்டும் பிளாட் கட்டி வித்தா கோடி கோடியா கொட்டும் தெரியுமா? இது மகாத்மா காந்தி காலடிப்பட்ட மண்ணு. அவர் குடியேற்றி ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இதுக்கு ஒரு விலை மதிப்பு போட முடியாது. தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்களோட ரோதனையா போச்சியா. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தான் காந்தி நேருங்கிறீங்க. வெளியில போய் பாரு, எவன் கேக்குறான்? எவனும் கேக்குறது இல்ல. அப்படி இல்ல மாமா, காந்தி காலடிப்பட்ட இடம் சொல்லி பிளாட் ரேட் ஏத்தலாம் மாமா. அந்த கணக்கெல்லாம் போட்டு அவர் மதிப்பை குறைச்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்தை காலி பண்ண முடியாது. பள்ளிக்கூடம் இங்கதான் இருக்கும். அவன் தான் என்ன சொன்னாலும் முடியாதுங்கிறான்ல, அப்புறம் ஏன்டா சொல்ற? இங்க பார், 24 மணி நேரம் டைம் தாரேன். அதுக்குள்ள காலி பண்ணல காலி ஆயிடுவேன். வாடா. உயிரோட சமாதியா இருவீங்க. கண்ணு தெரியாத இந்த அநாத குழந்தைங்க மேல கண்ணு இருக்கிற குருடங்க செஞ்ச அராஜகம் தான் இது. காந்திஜி போட்டோவை ஆபீஸ்ல மாட்டி வச்சிருக்கிற எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் போய் சொன்னேன். யாரும் வந்து பார்க்கல. இங்க வளர்ந்த விசுவாசத்துல நீயாவது வந்து பாத்தியே, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. உள்ள நுழைஞ்சா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சமாதி ஆக்கிடுவேன்னு அவன் மிரட்டினான். இது பள்ளிக்கூடமா இல்ல சமாதியான்னு நீயும் உன் அரசாங்கமும் தான் முடிவு பண்ணணும். மருதபாண்டே, எங்க ஆட்சியில எங்க ஆளையே அரெஸ்ட் பண்ணியாம? தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். வெங்கட்ராமன், போலீஸ்காரங்களை நீ அடியாள வச்சிருந்த, கலெக்டர் காலடியில வச்சிருந்த. நீ பண்ணாத கொலை இல்ல, கொள்ளை இல்ல, அநியாயம் இல்ல, அராஜகம் இல்ல. இருந்தோம் எந்த அதிகாரியும் மேல ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் அவனுக்கு அடிமையா இருந்தவங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எவ்வளவோ கொள்ளை வச்சேன், எத்தனையோ இடத்தை வளைச்சு போட்டேன். அது பத்திரையா அவனுக்கு? பாவம், பெத்தவங்க யாரு, எந்த ஊருன்னு தெரியாது, கண்ணு தெரியாத அநாத குழந்தைங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் குருடன். ஆளை வச்சு மிரட்டலாம் பாத்தீங்கன்னா அடிச்சு எடுத்துட்டு போவேன். அசிங்க பண்ணாம என் கூட வந்துடு.
ஏசி மருது பாண்டி உன்னை பார்த்த உடனே எனக்கு பழைய பிளாட் பாக்க ஞாபகம் எல்லாம் வந்துருச்சியா. நான் இப்படித்தான் ஐபிஎஸ் முடிச்ச உடனே ரொம்ப தெனாவட்டா கால் கீழே படாம ஐயாட்ட எகிரி எகிரி குதிச்சேன். அவரு உன்ன மாதிரி தான் என்ன தலைகீழ கட்டி தொங்க விட்டாரு. அப்புறம் பார்த்தேன், நானே தலைகீழ மாறிட்டேன். அதுக்கப்புறம் தான் கை நிறைய காசும் கௌரவமான போஸ்ட் கொடுத்தாரு. இப்பவும் ஒண்ணு குடிமொழி போல. நல்ல யோசனை பண்ணு. இப்ப கால்ல கட்டி இருக்காரு, கழுத்தல் கட்டி தொங்க விடுறதுக்குள்ளார ஒரு நல்ல முடிவு எடுத்து. என்னாச்சுங்க? எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கட்டு மஸ்தா இருக்க. நானா போலீஸ்காருக்கு பொண்டாட்டியாக போற கண்ணுல கண்ணீர் வரும். யாரு? ஓ, பிரியாவா? நீ எப்பமா வந்த? இப்பதான் வந்த. பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு, அவளை பார்க்க வந்து. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் உனக்கும் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். பிரியா, இந்த விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லிடாத. அவங்க கஷ்டப்படுவாங்க. மத்தவங்களுக்கு வேணா கஷ்டத்தை கொடுக்கூடாது. நான் உங்களை பார்க்க வந்த விஷயத்த நானே அம்மா கிட்ட சொல்லி மாட்டிக்க சொல்றீங்களா? पुलिस क्राउड है, मिलिट्री बंदोबस्त भी है। लगता है कि राइट लेफ्ट मत जाना, सीधा जाना, जाओ। कनाट पे जाने वाले गाड़ी इसी रास्ते से जा नहीं सकता। सब गाड़ियां जानवर रास्ते में जाने दो। जल्दी करो, उतरो जल्दी करो। बल्कि सिंह, तू भी उधर चल, जाओ। वो रास्ता भी बंद करना चाहिए। जाओ, सीधा जाओ, जाओ जाओ। अरेस्ट वारंट। हिंदुस्तान में मुझे अरेस्ट करने का कोई फायदा नहीं हुआ। लुक हियर, मेरे पास सिर्फ अरेस्ट वारंट नहीं, शूटिंग ऑर्डर भी है। बी केयरफुल। சந்திரசேகர், நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். 5 வயசுல எல்லாரும் கோழி கூட்டு விளையாடுவாங்க, நான் பாம்பு வச்சு விளையாண்டேன். 10 வயசுல பஞ்சாபிய பேச வச்சேன். 20 வயசுல இந்தியாவே நடுக்க வச்சேன். கொலகாரன் என்ன கோயிலுக்குள்ள விடல, பெத்தவங்க வீட்டுக்குள்ள விடல. மறந்துட்டேன், பிறந்த ஊரை மறந்துட்டேன், பெத்த தாயை மறந்துட்டேன். ஆனா மறக்க மாட்டேன், உன்னை மறக்கவே. வாங்க மிஸ்டர் சந்திரசேகர். விக்ரம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே? சார், விக்ரம் சாதாரண குற்றவாளி இல்ல. பஞ்சாப்ல, காஷ்மீர்ல மக்கள் அமைதியா வாழ முடியாத அளவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தினவன். தினம் தினம் துப்பாக்கி சூடு, தினம் தினம் ரத்த ஆறு. இதுக்கெல்லாம் காரணமான தீவிரவாதிகளோட அந்த விக்ரமுக்கு தொடர்பு இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் உட்காருங்க தம்பி. நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியாமலேயே உணர்ச்சி வசப்படுறீங்க.
அந்த விக்ரம் அரெஸ்ட் பண்ணீங்களே, உங்க துணிச்சலை பாராட்டுறதுக்காக தான் நேர்ல வர சொன்னேன். தம்பி, நான் அரசியலுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. ஏதோ உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் யோகியமானவங்களா இருக்காங்க. உங்க நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் ஒரு பரிசு கொடுக்கலான்னு தான் உடனே வர சொன்னேன். உங்களை சவுத் ஜோனுக்கு டெப்டி டைரக்டரா ப்ரோமோட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ண விக்ரம் மாதிரி இந்தியா முழுக்க எத்தனையோ விக்ரம் இருக்காங்க. ஒண்ணு ஆட்சியில் இருக்காங்க, இல்ல ஆட்சிக்கு பின்னால இருந்துகிட்டு ஆட்சி படைக்கிறவங்களா இருக்காங்க. அதனால ஊழல் அதிகமாயிடுச்சு. நம்ம நாட்டோட பொருளாதாரமே சீர்குலைய ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு விலை போகாதவனா, விவேகமானவனா, வீரம் உள்ளவனா ஒருத்தன் கிடைக்க மாட்டானான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்க நினைப்பை நான் நிஜமாக்குவேன் சார். நீங்க இப்பவே மெட்ராஸ் கிளம்புறீங்க, உடனே உங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், யாரோட தலையீடு இருக்காது. நீங்க தாராளமா பத்திரிகைக்கு நியூஸ் கொடுக்கலாம், டிவிக்கு பேட்டி கொடுக்கலாம். மொத்தத்துல குற்றவாளிங்க யாரும் தப்பிக்க கூடாது. நம்ம நாட்டோட பொருளாதாரம் பாதிக்க கூடாது. I'll do my best, sir. மல்லிகா, என்ன மல்லி, கொஞ்சம் இப்படி திரும்ப. உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் தோன்றது. டெல்லியில இருந்து புதுசா ஆபீசர் வராருன்னு அவங்களே பயந்து பயந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அதை ஏன் இருக்கிற? ஏய், குழந்தை வேலை செஞ்சா உடம்பு தாங்குமாடா? அம்மாடே, நீ வேலையே செய்யண்டாண்டா, சும்மா இருந்தா போறோம். உங்களுக்கு என்ன மாமா, வர்றவர் சின்னவரா இருந்தா வாங்க அம்பியும்பே, அதே பெரியவர் இருந்தா சொல்லுங்க மாமாம்பே. நீங்க வேலையே செய்ய மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் தானே பதில் சொல்லணும். மாமா, மல்லிகா சொல்றது கரெக்ட் தான். வர்ற ஆபீசர் சாதாரணப்பட்டவர்ல, டெல்லியே ஆட்டி வச்சாராம். கொஞ்ச நாள்ல தமிழ்நாடே கலங்க போகுது. கலக்கிட்டாலும் டேய், புதுசா வர்றவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான்டா இருப்பா. ஒரு மாசம், ஒரு வாரம், ஏன் ஒரே நாள், ஒரே ஒரு சூட்கேஸ் போச்சுன்னா அப்படியே பெட்ல சுருண்டும் படுத்துருவா. பெட் என்ன உனக்கு தெரியாதா? என்ன நகர்ல ஒரு பெரிய வீடே கட்டி இருக்கேன். உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேனா? 5 வருஷமா மொழி தெரியாத ஆளுங்களோட வேலை செஞ்சு மெண்டல் சிக்காயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு வந்ததை கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலான்னு தான். நீங்க என்னன்னா ஆளுக்கு ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்து கியூல நிக்கிறீங்க. ப்ளீஸ் எல்லாரும் உங்க சீட்டு போங்க, வேலை தானா நடக்கும். நானும் கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா சொந்த வந்தவங்களோட சந்தோஷமா இருக்கிறேன். லுக், இனிமே ஃபைலை நான் கேட்டா தான் எடுத்துட்டு வரணும், நீங்களும் கூப்பிட்டா தான் உள்ள வரணும். ஓகே, போங்க. சார், அடியேன் ரெங்காச்சாரி, இந்த ஆபீஸ்ல சீனியர் கிளர்க். எல்லாரும் செல்லமா சாரின்னு கூப்பிடுவா. நாள் இங்க எல்லாமே நான் தான். இந்த ஆபீஸுக்கு வர பெரிய மனுஷன் இல்ல, எல்லாத்துக்கும் என்னதான் கேட்பா. ஆபீஸ் சமாச்சாரத்தை தவிர. காபி சாப்பிடல? காஃபி மனசு விட்டு எது வந்தாலும் பேசுங்க சார், நோ ப்ராப்ளம். நம்ம ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க வேலை செய்றாங்க? 5 பேர். அந்த ப்ளூ சாரி கட்டிட்டு போனாலே அந்த பாட்டு யாரு? மல்லிகா, நம்ம மல்லி சார். ரொம்ப தங்கமான பொண்ணு சார். ஆபீஸ்ல சேர்ந்து 3 வருஷம் தான் ஆறுது. பஸ்ல தான் வரும், பஸ்ல தான் போகும். இப்ப 3 கார் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா நகர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் சார். வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் தான், அதுக்குள்ள 3 காரு ஒரு பங்களாவா? முக்கியமான ஃபைல் அவங்ககிட்ட தான் இருக்கு, முக்கியமானவங்களும் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. நல்ல டைப்பான பொண்ணு சார். பேசி பார்த்துட்டுமா? இங்க எப்படி? திருப்பதி போயிடுவோம். திருப்பதி? அப்ப காரு? காரை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? சார் நீங்க எஸ்ன்னு சொல்லுங்க. கம்பெனிக்கு ஒரு காரு, காட்டேஜுக்கு ஒரு காரு. உங்க கம்பெனிக்கு நம்ம கம்பெனி மல்லிகை. சாப்பிடலாமா? இங்கே வா. காஃபியா? டேய், யாருறாங்க? அப்பா ஒரு கார் எடுத்துக்கோ, கீதாவுக்கு போய் நல்ல காஃபி ஒன்று வாங்கி வந்துரு. இன்னொரு கார் எடுத்துக்கோ, அமைதியா போயிட்டு சமோசா வாங்கி வந்துரு. இன்னொரு கார் இருக்கும், அதையும் எடுத்துக்கோ, அதை போயிட்டு. எதுக்கு 3 கார்? ஒரே கார்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்ல? ஐயோ, ஒரு கார்ல போனா நேரம் ஆகுமோ? அதனால 3 கார் ஒண்ணா போனா டபக்கு தூக்கி வந்துருவல்ல. இங்க பாரு அநியாயத்தை. சமோசாக்கு ஒரு காரு, காபிக்கு ஒரு காரு, பீடாக்கு ஒரு காரு. புதுசா வந்தவன் ஏதோ கரெக்டா போறான்னு நினைச்சா அவனும் அதையே தான் செய்யறான். நாம தான் வெயில நின்று காஞ்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன சார், 3 கார் எடுத்துட்டு போய் 3/4 மணி நேரமா? சீக்கிரம் ஊத்து. டிராபிக் ஜாம் சார். பண்ணி போ. பெரிய டிராபிக், பைக் ஓட்டுறதுக்கு போன மாதிரி. ஆமா ஆமா. இல்ல வணக்கண்ணே, ஓடியா. வா 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 வா. ஆபீசருக்கு ஊத்துன சொன்னியே, இப்ப ஊத்து, நல்லா ஊத்து. தங்கமான பொண்ணு, கேட்க பச்சு.
பக்கத்துல உட்கார. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். அம்மா அகே, சார் எது கேட்டாலும் குடுமா. சக்கரை ரொம்ப போட்டிருக்கான் போல் இருக்கு, நல்லா இருக்கு. டாடாடி டடா, டாடாடி டடா. ராமூர்த்தி, என்ன சொன்ன? ஆபீசர் கலக்கிட வேணாம், பைத்தியக்கார சுருட்டு படுத்துட்டான்டா. சபல பேர் வழி சரியான சாப்பாடுறாம அவனை மணிக்கூறான் பாரு. மணி மல்லியே, இனிமே உன் காட்டுல மழைதான். அண்ணா நகர் அந்த பக்கத்து பிளாக்கையும் வாங்கி விடலாம். யோகம் தான். இத வந்துடுறேன். சாப்பிடு. ஹலோ அண்ணா, நான் தான் சாரி பேசுறேன். அண்ணா, அந்த ஆபீஸருக்கு பயத்தேல சரியான சோம்பேறினா, தூக்கு மூஞ்சி. அண்ணா ஈஸியா மடிக்கல அண்ணா. நம்ம மல்லிகாரு கலணும், அவகிட்டயே மயங்கி விட்டான்னு. நோ டவுட், டவுட் வர்றீங்க. அவனை வச்சு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுறாம, சபல பேர் வழி, தூங்கு மூஞ்சி, இவனை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வளைக்கலாம். இதானே என்ன பத்தி நினைச்சீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன வளைக்க முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த 1 வீக்ல உங்க அத்தனை பேரோட டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க யார் யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்கீங்க, யார் யாருக்கு போன் பண்ணீங்க, எல்லாம் டைம் வாரியா லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. நான் எல்லாரையும் சொல்லல. உங்கள நேர்மையானவங்க யாரு, காட்டி கொடுக்கறவங்க யாரு, கல்பிரேட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கரெக்டா இருங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். குற்றவாளிகளுக்கு உதவி செய்யறதா நினைச்சு அவங்களை நீங்க எனக்கு காட்டி கொடுத்தீங்க. நீங்க பண்ண வேலையில என் வேலை ஈஸியா போச்சு. சார், ராம்குமாருக்கும் விஷ்ணுக்கும் சம்மன் அனுப்ப போறாங்களாம். சரி, நீ போ. சார். ஹலோ சார், நான் திருவாசகம் பேசுறேன் சார். என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்பளம் அனுப்புறாங்களா சார்? நீங்க வீட்டுல இருந்தாலும் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போய. தேங்க்யூ சார். எல்லா ஃபைலையும் வரட்டு போறீங்க, என்ன சார் அர்த்தம்? உங்க ஃபைல் சரியில்லைன்னு அர்த்தம், உங்க கணக்கு சரியில்லைன்னு அர்த்தம், நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உங்க தம்பியை கூட்டிட்டு ஆபீஸ் வாங்க, மீதி எல்லாம் அங்கே சரி பண்ணிக்கலாம். மீசையை முறுக்கிறதோட சரி, ஒண்ணுக்கு லாயக்கல, சுத்த வேஸ்டியா நீ. இப்ப எல்லா ஃபைலையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அக்காவை காப்பாத்துறதா, மாமாவை காப்பாத்துறதா, இல்ல எங்களை காப்பாத்திக்கிறதா, ஒண்ணுமே புரியும். மாதம் முறை மாமா கிட்ட இருந்து காசு வாங்க தெரியலையா? அது கொஞ்சமா வேலை பார்க்கணும் அறிவு இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப உங்களுக்கு நேரம் தெரியல இல்ல, அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் ஒன்னதிக்கே கூட வச்சிருக்கோம். அண்ணன் சொல்றது கரெக்டுங்க. ஆனா ஆடுறத அளவோட ஆடுங்க, ஓவர் ஆடிட்டா என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் கன்ஃபார்ம்டு. ஆனா அண்ணனுக்கு வேலூர் தம்பிக்கு கனவு தவிர என் மனசுல படுதுங்க. இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணியிருந்தோம், இத்தனை வருஷமா நடவடிக்கை எடுக்காம இப்போ திடீர்னு நடவடிக்கை எடுக்கிறீங்களே, இதுக்கு அரசியல் காரணமா? தப்பு பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்தா அரசியல்னு காரணம் சொல்றது அரசியல்வாதிங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என் கடமை தான் செஞ்சேன். தனியார் டிவி ரைட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்தீங்களே, அதுல இருந்து ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? தோண்ட தோண்ட பூதமா வந்துகிட்டு இருக்கு, அது பூகம்பமா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க சம்மன் அனுப்பி அவங்க வாங்கலனா வாங்க வைப்போம், வாங்கிக்கிட்டு அவங்க வரலன்னா வர வைப்போம், வந்து உண்மை சொல்லலன்னா சொல்ல வைப்போம், சொல்லிட்டாங்கன்னா உள்ள வைப்போம்.
வந்தவ யாரு என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை? அவ சஸ்பெண்ட் பண்றேன்றா, அந்த வேலையில இருக்க நீங்களும் திட்டுறீங்களே. இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? காப்பாற்றாமன்னு சொன்ன, பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன, அவனை வச்சு நாம என்னென்னமோ பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா அவன் நம்மள என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டான்டா. இவங்களை நம்பி எல்லா வேலையும் மறைச்சு வைக்காம இருந்தோம், வந்து அத்தனையும் அழுட்டு போயிட்டாங்க மாமா. என்னடா விலாசம்? இதான் அந்த அதிகாரி சந்திரசேகரோட ஃபேமிலி. அப்பா, அம்மா, 2 தங்கச்சிங்க. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி பேர் பிரியா, இன்னொருத்தி பேர் சுப்ரியா. என்னம்மா உங்க கூட ரொம்ப தொல்லையா போச்சு. வெள்ளிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சிடுறேன். இந்த காசு இதெல்லாம் யாருமா பண்ணுவா? ஒழுங்கா உட்காருடி. அப்பா, ஷாம்பு வந்ததுக்கு அப்புறம் யாராவது சீக்கா யூஸ் பண்ணுவாங்களா? அம்மா கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா? என்ன உன் புருஷன் நினைச்சியா? இதெல்லாம் அங்க வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். இப்ப பயப்படுறது இல்லம்மா. என்னங்க பச பசன்னு உட்கார்ந்துருக்கீங்க? போய் தண்ணி கொண்டாங்க. இந்த கை கலம் தேய். ஐயோ அம்மா, நீங்க 2 பேரும் ஆடாம அசையாம இப்படியே உட்கார்ந்துருக்கணும். 1 மணி நேரம் எண்ணெய் உடம்புல ஊறணும். தெரியுதா? ஐயோ கண்ணெல்லாம் எரியுது போ. ஏண்டி பிரியா, உனக்கும் மருது பாண்டிக்கும் என்னடி கனெக்ஷன்? ஏய், அவர் நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். அவருக்கும் எனக்கு என்னடி சம்மந்தம்? ஏய் நடிக்காதடி. என்ன நீயா சொல்றியா இல்ல அம்மா? ஏய் அம்மா எதுக்குடி கூப்பிடுற? அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஏய் என்னடி விளையாடுறியா? ஆமா தானே? அது அதானே. ஏய் அதான். எதுமா? அதப்பா. அது என்ன? அதான். ஓ அதுவா? நான் இதுன்னு நினைச்சேன். மழை மேகம் நான் தூர சொன்ன தூரம், நான் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கும் ராணி அல்லவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிளையா கைவசம் நான் வச்சிருக்கேன். யாரு? டாக்டர் ரங்கநாதன் இருக்காரே, அதாம்மா பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஜெகப்பிரசித்தமாச்சே. அவரா? அவர் இல்ல, அவர் பையன். இவனும் டாக்டர் தான், அமெரிக்கால படிச்சவன். நிறைய சொத்து இருக்கு. பையன் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருப்பான். அம்ஜிக்கரையில அரண்மனை மாதிரி கிளினிக் வச்சிருக்கான். ஒண்ணு கவலைப்படாங்க. என்ன முடிச்சுட்டுமா? பையன் அமெரிக்கான்னு சொல்றீங்க, பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ? பேசப்படாது. தங்கத்தில் கூட குறை சொல்லலாம். ஆனா அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப ஹை கிளாஸ் கேரக்டர். நான் இன்வால்வ் ஆயிருக்கேனே. என்ன யோசிக்கிறேன்? முடிச்சுட்டுமா? அதுக்கு இல்ல, அவ்வளவு பெரிய குடும்பத்துல பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா அவங்க சம்மதம் எப்படி இருக்குமோ தெரிஞ்சுக்கணும். அங்கதான் இருக்கு தப்பு பண்றேன். இந்த கேஆர் நீலகண்ட சர்மா எதுக்கு இருக்கா? கவலைப்படாதீங்க, முடிச்சுடுறேன். என்ன சிரிப்பா? அதே சிரிப்புதான். அன்னைக்கு உங்களுக்கு மாப்பிளை பார்க்கும்போது இதே சிரிப்பு, இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும்போது அதே சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த சிரிப்புக்காக தான் தலைவர் கமிஷனே வாங்குறது கிடையாது. சிரிக்காதீங்க. ஆமா, சித்த பொண்ணு கூப்பிடுறா? பிரியா அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன். பெரியவா. அடடே, மாமா குழந்தை. என்ன மம்மி? ஆமா, உன் பேர் என்ன? பிரியா. பிரியா, பியூட்டிஃபுல் நேம். இப்பதான் உங்க அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தா. உனக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பார்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாதே, முடிச்சு விடுறேன். வெயிட் ஃபார் ஈச் அதர். இனிமே யோகம் தான் உனக்கு. ஏய் பிரியா, என்ன அழற? இந்த சோடா புட்டியில லூசு. ஊர்ல எத்தனை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு இவன் யார் எனக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு? ஓ, ஒரு கல்யாணமா? நல்ல விஷயம் தானே. கிண்டலா இருக்க உனக்கு? இல்லடி, நான் மருது பாண்டிய லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா கிட்ட சொல்லலாம்ல? சொல்லலாம். நீ சொன்னா ஏத்துப்பாங்க, நான் சொன்னா அததான் விழும். சரி, நீ மருது பாண்டிய தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சரி சரி சரி. மா. என்னம்மா? மா. என்னடி? அக்காக்கு பாத்தியே டாக்டர் மாப்பிள்ள, அவர் எனக்கு பிடிக்கல. உன் அக்காவுக்கு தானே பாத்துருக்கோம், அவ தானே சொல்லணும். நீ ஏண்டி சொல்ற? நீ என்னம்மா, அந்த டாக்டர் பத்தி எனக்கு தானே தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கானா, அரண்மனை மாதிரி ஆஸ்பத்திரி வச்சிருக்கானா, அமெரிக்காவில படிச்சிருக்கானா, ஆஸ்தி கோடி கணக்கில் இருக்குதா. இதை விட வேற என்னடி வேணும்? இதெல்லாம் இருந்து என்ன, அவர் நல்லவரா இருக்கணும்ல.
அப்பதானே போற பொண்ணு நிம்மதியா வாழ முடியும். என்னடி சொல்ற? அதாம்மா, போன மாசம் டென்னிஸ் ஆடும்போது நான் விழுந்துட்டேன்ல. விழுந்துட்டியா? ஆமா, நீ கூட ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறேன்னு கேக்கல? நொண்டி நொண்டி நடந்தியா? மசாஜ் கூட பண்ணியேம்மா. அன்னைக்குதான் கால்ல அடிபட்டு இருந்துச்சுன்னு நீ சொன்னியே, அரண்மனை மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல்னு. அங்கதான் போனேன். அமெரிக்கால படிச்சிருக்காருன்னு சொன்னிய டாக்டர், அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னா தொடைய காமிக்க சொன்னாமா. மருந்து போடுறேன் வான்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை தாப்பா போட்டாமா. மருந்து போட தாப்பா ஏன் போடுறேன்னு கேட்டா, வாய மூடி சும்மா படுன்னு சொன்னாமா. அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? மேல பட்டனை கட்டி சொன்னாமா. நீ ஏன் கழுத்துன? இல்லம்மா, அவன் மிரட்ட பயந்துட்டேன். அப்புறம் என்னடி ஆச்சு? சொல்லுடி சொல்லுடி. இப்படித்தான் கத்துனேம்மா. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா, நான் ஓடி வந்துட்டேம்மா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் கிளினிக் நடத்துறதே இதுக்கு தானே சொன்னாங்கம்மா. அப்படியா? வரட்டும் அந்த தரகன். ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். நீ அழாதம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். வைஃப் ராஜேஸ்வரி டெலிபோன் பண்ணி அவசரம் வர சொன்னா உடனே வந்து விட்டேன். ராஜேஸ்வரி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவர். டாக்டர் ரங்கநாதன் சம்பந்தியா போறேன். ரொம்ப கிரேட் ஆச்சே. ஏந்திரியா. ராஜேஸ்வரி, என்ன மரியாதை குறையிறது? இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததே ஜாஸ்தி. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க சொன்னா ஒரு அயோக்கியனில பாத்துருக்கீங்க. என்னம்மா பிரச்சனை? நம்ம பிரியாக்கு ஒரு மாப்பிளைய பார்க்க சொன்னேன். ஒரு பொறுக்கையில நம்ம தலையில கட்டு பார்த்தாரு. நிறுத்துமா, விவரமா சொல்லு. என்னத்த விவரமா சொல்றது? அரண்மனைன்னு சொன்னீங்க, அமெரிக்கான்னு சொன்னீங்க, கோடி கணக்குல சொத்து இருக்குன்னு சொல்லும் போதே அதுல ஒரு சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு மாசம் என் பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த அயோக்கிய கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா. அவ என்ன செஞ்சா தெரியுமா? சொல்லவே வெக்கமா இருக்கு. எப்போ போனதா சொன்னீங்க? போன மாசம். போன மாசமா? ரங்கநாதன் புள்ள டாக்டர் படிக்கிறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தான். நேத்துக்கு தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கான். அவனை பிக்கப் பண்றதுக்காக நான் தானே ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நேத்துக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்கிட்ட போன மாசம் டாக்டர் எப்படி போயிருக்க முடியும்? ஒருவேளை உன் பொண்ணு அமெரிக்காவுக்கே போயிருப்பாளோ? கூப்பிட்டு அவளை விசாரி. மிஸ்டர் சர்மா, உட்காருங்க. நீங்க சர்மாவது பர்மாவது காஃபி ஒண்ணு வேண்டாம். உங்க சங்காத்தையும் வேண்டாங்க. என்னங்க, என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? அவ சொன்ன பொய்ய நம்பி இந்த ஆளுடைய பாவத்தை கொட்டிக்கிட்டோம். டேய், இவளை இப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா அது அவளுக்கே நல்லது இல்ல. ஏய் பிரியக்கா, பிரியக்கா, டோன்ட் வரி பிரியக்கா, காலம் நம் தோழன். லா 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 லா. உன்னை பார்த்த டாக்டர் மாப்ள ஓடி போயிட்டா, ஓடி போயிட்டா. Scientific progress is often made when கோவலன் கொலையுண்ட செய்தியை கேட்ட கணக்கே ஆவேசமாக பாண்டிய மன்னரின் அவையிலே நுழைய கேட்ட claims are hard to get off. நீங்க கீழே போ. It has taken centuries. அண்ணா பாண்டிய போமா கீழே. changes and reaction. The carbon dioxide is passed through a flask containing potassium hydroxide solution. It absorbs any carbon dioxide and sulfur dioxide that may have formed due to the reaction of என்னன்னா? ஏண்டி போய் சொன்னேன்? டாக்டரை பத்தி ஏன் போய் சொன்னேன்? என்னமா? நீ சும்மா இருமா. நீ ஒண்ணும் தெரியாத குழந்தை. நீங்க வேணா பாருங்க, நம்ம மூத்த பொண்ணுதான் அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுக்க போறா. அடியே, இனிமேலாவது இவளை பார்த்து கத்துக்கடை. வாய் திறந்தாலே பொய் தான் பேசுறா. வாரத்துல 7 நாளும் பொய் பேசுறா. ஒரு நாளாவது உண்மையை பேசுறாளா? இது எனக்கு அப்பவே தெரியும். பொய் சொன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அப்பவே தெரியும். உனக்கு தெரியாத ஒரு ஆளை பத்தி நீ எப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததே பெரிய தப்பா போச்சு. எல்லாம் அந்த பிரியா வலதான். நான் அப்பவே சொன்னேனோ, அண்ணனுக்கு தெரிஞ்ச திட்டம் வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்கவே இல்லைனோ. என்ன சொன்ன? அவன் ஏன் மருது பாண்டிய லவ் பண்ணணும், அவளுக்காக நான் ஏன் போய் சொல்லணும்? ஏண்டி சொன்ன உடனே பேர் வாங்கி கொடுத்துறாடி. அம்மாடியே, நீ அம்மா பொண்ணு நினைச்ச, அப்பா பொண்ணுதான். டேய், பிரியாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியுமா? என்ன குடுறான்னு சொன்னா கொடுக்க மாட்டேனா? அது கேட்க உனக்கு உரிமை இல்லையா, இல்ல தகுதி இல்லையா? டேய், அவன் தான் கேக்குறான்ல, வாய் திறந்து பதில சொல்லேன்டா. ஐம் சாரிடா. எதுக்குடா சாரி? காதலிச்சதுக்கா இல்ல அதுங்கிட்ட மறைச்சதுக்கா? நான் ஒண்ணும் மறைக்க நினைக்கல. பிரியா காலேஜ் படிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள உங்க அம்மா இவ்வளவு அவசரப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதானே கேட்கணும். நான் எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன். ஹலோ, मैं चंद्रशेखर बोल रहा हूँ. நான் அனிதா சர்மா பேசுறேன். தமிழா, எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? டெல்லில இருந்து மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் இப்பதானே ஃபோன் பண்றீங்க? அப்பா அப்பா கம் கம் கம். உன்னை எப்படிமா நான் மறப்பேன்? என் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? ஏய் பிரியா, वो सब ठीक है. பஞ்சாபுக்கு எப்ப வரீங்க? இந்த பாரு குட்டி, ராமாயணத்துல ஹனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன கதை தெரியுமில்ல? அந்த மாதிரி இங்க இருக்கிற கில்லாடிங்க தமிழ்நாட்டையே தூக்கிட்டு போடுவாங்க போல இருக்கு. உடனே நீங்க இங்க வரல? அமைதி அமைதி. நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சதுக்கு அப்புறம் உன் முன்னாடி வந்து சரண்டர் ஆகிறேன். அப்ப நீ என்ன அரெஸ்ட் பண்ணலாம், வேற என்ன வேணா பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேடா கண்ணு. ஓ, நான் ஏதோ குடுக்கணுமா? ஓகே ஓகே. ஐயோ அம்மா அம்மா போன வைங்கப்பா. என்னடி பண்றீங்க அப்பாவும் பொண்ணுங்க சேர்ந்து? ஒண்ணுலம்மா, போன் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, கிராஸ் டாக். ஆமா, உன் பிள்ளைக்கு உன் மருமக கிட்ட இருந்து வந்திருக்கு. ஏண்டி இப்படி வா. அப்பா அப்பா, அடுத்தவங்களுக்கு வர்ற போன் கால் ஒட்டு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அடுத்தவங்களுக்கு ஒரு போன் கால தானே கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு போனை கேட்கலாம்ல? பாயிண்ட். அடியே, ஆளு வளரும் போது அறிவும் வளரணும். என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க? நான் கேட்கலாமா? நான் ஒட்டு கேட்கல, பிள்ளைங்க ஏதோ கேட்டது. ஏமா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ஃபிஷ். ஏமா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார். அப்பா பிரியா அண்ணா, பிரியா, ये दो वरना सुनो सुनो बोल सुनो सुनो मैं पंजाब वाला गीत सुनो पंजाब वाला गीत. பஞ்சாப பத்தி பஞ்சாப் மொழியில பாடாம ஏன் ஹிந்தில பாடுற? பஞ்சாப பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பஞ்சாப் தெரியும். பஞ்சாப்ல என்ன இருக்குதுன்னு தெரியும். இப்ப பஞ்சாப்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். பஞ்சாப் வாலா கீத் சுனோ, தங்க கலசம் பொற்கோவில் எங்கள் ஊரில் தேக்கோ. அண்ணா, இந்த பகத்சிங் இல்லனா பகத்சிங், அவர் எங்கண்ணா பிறந்தாரு? பஞ்சாப்லம்மா. அடியே, நீ ஏண்டி ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி நிக்கிற? அம்மாவை சொன்னப்பா. அண்ணா அண்ணா, என்ன உன் கார்ல டிராப் பண்ணிடுனா? உன் டூ வீலர் என்னாச்சு? இல்ல, இப்போ பெட்ரோல் விக்கிற விலைக்கு நம்ம தமிழ்நாட்டையே தூக்கி அவங்க கையில கொடுக்கணும் போல இருக்கு. அண்ணா, இந்த பொற்கோயில் இல்லனா பொற்கோயில், அது எங்கண்ணா இருக்கு? இது கூட தெரியாதா முட்டாளே? பஞ்சாப்லடி, பஞ்சாப்ல. அப்படியா? சுப்ரி குட்டி, குட்டி சுப்ரி, காலேஜ் கிளம்பலையா? அம்மா சுப்ரியா, என்னண்ணா? நீ பஸ்லயே போ. பஸ் நம்பர் 47. டாடி, நான் ஆபீஸ் போறேன். பஞ்சாப் ஆபீஸாப்பா? என்ன சார் இது? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பிஹேவ் பண்றீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது சத்தம் போடாதீங்கன்னு? சார், உங்களை கொஞ்சம் வெளில அனுப்புங்க சார். சார், எப்படி இருக்கீங்க? கிராம் யாருங்க? ஆர்கேவின்னு சொன்னா அரசியல்ல எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அரசியலே தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஏய், யார்கிட்ட கேக்குற அப்பாயின்மெண்ட்? ஏய், எடுத்து வை, எடுத்து வை. அதிகாரின்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் கேட்கத்தாண்டா செய்வாங்க. வரேன் மிஸ்டர் PM சந்திரசேகர், டெபுட்டி டைரக்டர். சார், ரொம்ப பயங்கரமான ஆள் சார். தலையில் என்ன கொம்பு கொடுத்துருக்க? ஐயா, நீங்க இங்க உங்க அதிகாரி அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு. வரும் ஐயா. ராம்குமார் விஷ்ணுவுக்கு 24ஆம் தேதி சமன் அனுப்பணுமே, ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? வரல சார். BJTV டைரக்டர் நேர்ல வர சொல்லியிருந்தோமே, வந்தாங்களா? வரல சார். ஏதாவது ரிப்ளை நோ வந்ததா? சார். அவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. எஸ் சார்.
ஐயா எழுதிட்டு ஐயா இதுல ஒரு சைன். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? பிஆர்ஓ சார். யார் வந்தாலும் எழுந்துச்சு கைக்கிட்டு தான் பேசுவீங்களா? இல்ல சார். பின் அவரை பார்த்தும் ஏன் கையை கட்டினீங்க? உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுங்க. போய். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு சார் அவனோட பகை? கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிருக்கலாமே சார். பேசி அனுப்பி இருக்கலாம். அவன் அதிகமா பேசாம இருந்திருந்தான். அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பயப்படவும் செய்யறாங்க. அப்படி பயப்படுறதுனால தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கும் அவன் பயப்படுறது இல்லை. அவனுக்கும் பயப்படாம ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் இனிமே அவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அவன் மச்சானுங்களுக்கு வாரண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களா? நடையா நடந்து கால் தேஞ்சு போச்சு சார். சிட்டில அவங்க பேர்ல 100 பங்களா இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, கடற்கரையில காட்டேஜ் இருக்கு. ஆனா எங்க போய் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றாங்க சார். அவங்க எப்பவும் சிஎம் வீட்டுல தான் இருப்பாங்க. வாரண்ட் அங்க கொண்டு போய் கொடுங்க. சிஎம் வீட்லயா? யார் வீடா இருந்தா என்ன, கொண்டு போய் கொடுங்க. வாங்கலைன்னா செவத்துல ஒட்டிட்டு வந்துருங்க. என்ன பயமா? முன்ன இருந்துச்சு, ஆனா இப்போ போயிடுச்சு சார். கொடுக்குறேன், வாங்கலன்னா சோத்துல ஓட்டிட்டு வந்துடுறேன் சார். வெரி குட். 4ஆம் தேதி எக்மோர் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன். 7ஆம் தேதி சாஸ்திரி பவன்ல ஆஜராக சொல்லி சம்மன். 9ஆம் தேதி இந்திரா நகர் ஆபீஸ்க்கு வர சொல்லி சம்மன். 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட். தினமும் ஒரு எஸ்டேட் பங்களா வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருந்த நம்மள இப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மனுக்கு மேல சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அதை வெக்கம் கட்டு நாளை எடுத்துட்டு வரான். தம்பி, நான் என்னங்க பண்றது? சம்மன் கொடுக்க சொன்னா கொடுத்து தானங்களா ஆகணும். அது மட்டுமே சொல்றீங்களே. சம்மன் கொடுக்கும் போது யார் வீட்டுல இருக்கவனா நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அது ஐயாட்ட சொல்லுங்களேன். ஆட்சி கையில இருந்து அனுபவிக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. வாடா மேல போலாம். யோ, நீ வெளியே போய் கேட்ல சரி, நின்று பாரு. வசந்தி, சிஎம்மோட வாழ்க்கை வரலாறு எழுதுறேன்னு நீ உள்ள வந்த. உன்னை வச்சு நாங்க எல்லாம் வந்தோம். எல்லாத்தையும் வளைச்சு போட்டோம், வசதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு நடந்து எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. இந்த சிஎம்ஐ நம்மளை வெளியே துரத்திடலாம். இல்ல அந்த கிழலோடு செத்து அவன் சொந்தக்காரன்லாம் உள்ள வந்து நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா நாம எல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். அதனால ஒரு புருஷனா நான் சொல்லக்கூடாது. சிஎம்மோட வாரிசு வயிற்றுல வளருதுன்னு நீ சொல்லணும். யார் நீங்க? நாங்க அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். விஷ்ணுக்கும் ராம்குமாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பார்க்க முடியாது. நாங்க பார்க்காம போக மாட்டோம். என்னது பார்க்காம போக மாட்டியா? யார் வீட்டுல வந்து யார தேடுற? யார் விடுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். சம்மனை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? நான் சொல்றேன், வாங்க மாட்டாரு. சார், நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்களே கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா நடந்துக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்லதா? என்ன பண்ண சொல்ற? நான் ஸ்டேட், நீ சென்ட்ரல். எப்பவுமே எங்களை ஏறி வேஞ்சிட முடியாது, தெரியுமில்ல? அப்ப எங்க டைரக்டர் உத்தரப்படியே நோட்டீஸை ஒட்டிட்டு போற தவிர வேற வழியே இல்ல. என்ன பண்றது? உன் நேரம் சரியில்லை. நேரா வீட்டுக்கு போயாங்கிற. இல்ல இல்ல, நான் கண்ணம்மாப்பேட்டைக்கு தான் போவேன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒட்டு ஒட்டு. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறவங்க இதான் பத்திரமா உடம்புல இருக்கும். மத்தவங்க எல்லாம் தெருவுல தான் கிடக்கும். டேய், அவன் கேட்டு வரைக்கும் வந்துட்டான். இனி அவன் வீட்டுக்குள்ள நுழையில நான் மரியாதை இல்ல. தூக்குடா அவன் குடும்பத்தை. அப்பா, நானும் சுப்ரியாவும் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருந்தப்போ அண்ணா இங்க அண்ணா சுப்ரியாவை போலீஸ்காரங்க எழுதிட்டு போயிட்டாங்கப்பா. அண்ணா எங்கப்பா? என் தங்கச்சிங்க சார், என் தங்கச்சிங்க சார். சார், என் தங்கச்சிங்கன்னு சொல்லுங்க சார். அண்ணா அண்ணா சுப்ரே, எதுக்கு தங்கச்சி உள்ள வச்சிருக்கேன்? விபச்சாரம் பண்ணவளை உள்ள வைக்காம வெளியே வச்சு பூஜையா பண்ண.
அழாதுமா. போலீஸ்காரங்க காப்பாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. என்னங்க இது கேள்விப்படாத அநியாயமா இருக்கு. விநாசகாலே விபரீத புத்தி. ஒரு அரசாங்கத்துக்கு அழிவு காலம் வரும்போதுதான் இப்படிப்பட்ட அக்கிரமெல்லாம் நடக்கும். தப்பு பண்ண தயங்க மாட்டானுங்க, அராஜகம் பண்ண அஞ்ச மாட்டானுங்க. நீ வேணும்னா பாரு, நிச்சயமா கூடிய சீக்கிரத்தில் அழிய. எப்படி உள்ள வந்த? சட்டப்படி. ஏன் கேட்ட தாண்டி வீட்டுக்குள்ள எப்படி வந்த? இந்தியாவோட அட்வொகேட் ஜெனரல் பார்த்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவோட வந்திருக்கேன். ரைட் பண்றதை யாராவது தடுத்தா பாதுகாப்புக்காக சுட்டேன்னு சொல்லி ஷூட் பண்ணிடுவேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லைங்க மிஸ்டர் சந்திரசேகர், அராஜகம் பண்றதுக்காக வந்திருக்கிறியா? உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர், உங்க போலீஸ் பவரை காட்ட நினைச்சீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற நீங்க கைது ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. சர்ச். எவனாவது எதையாவது தொட்டீங்க, தொட்ட கையை வெட்டிடுவேன். நீங்க வெட்டுவீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன். ஏன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரியை உங்க முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும் போது நீங்க யாரை வேணா வெட்டலாம். ஆனா என்ன அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் இங்க நுழைஞ்சு வெளியே போற வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கேன். எனக்கு இங்க என்ன நடந்தாலும் சிஎம் தான் கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது. ஒரு சிஎம் வீட்டை ரைட் பண்ண சொல்லி உத்தரவு போன இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது. நான் சிஎம் வீட்டை ரைட் பண்ண வரல. இந்த ராம்குமார், விஷ்ணு, உங்க வைஃப் வசந்தி, உங்க வைஃப் தானே, இவங்க வீட்டை தான் சோதனை பண்ண வந்திருக்கேன். இது ஒண்ணு அவங்க வீடு இல்ல, இது சிஎம் வீடு. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ரேஷன் கார்டுல இவங்க பேர் இருக்கு, இந்த வீட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இவங்க பேர் இருக்கு. இந்த ராம்குமார், விஷ்ணு, வசந்தி இவங்க எல்லார் பாஸ்போர்ட்டும் இந்த வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்கு. அது ரொம்ப நாளா இங்கேயே தங்கிட்டதுனால அவங்களா பேர் எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன வர முடியும்? இல்ல, குடியிருக்கவங்க வீடு சொந்தம்னு சொல்றது இல்லையா? அப்படியே சிஎம் வீடா இருந்தாலும் அங்க என்ன வேணா நடக்கலாம், எந்த கிரிமினல் வேணா தங்கிக்கலாம்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல. சிஎம் சார், இவங்க வீட்டை சோதனை போடலாமா வித் யுவர் பெர்மிஷன்? பல தடவை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாம முன்ஜாமீன் கேட்டு மனு செய்திருக்காங்க மிஸ்டர் ராம்குமார், விஷ்ணு. அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தா இந்த கேஸ பத்தின பல உண்மைகள் வெளியே தெரியாமலே போயிடும். இவரான என் கட்சிக்காரங்க 2 பேருமே சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. அதோட அவங்களுக்கு உடல்நல வேற சரியில்லை. 2 பேருக்குமே ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு கிட்னி ஆபரேஷன் நடந்திருக்கு, இன்னொருத்தருக்கு இருதய ஆபரேஷன் நடந்திருக்கு. 2 பேராலையும் பேச முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. பேசுறா உயிர் போயிடுமாங்கிற நிலைமை. இருந்தாலும் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் உங்க முன்னால ஆஜர்படுத்தி இருக்கேன். நீங்களே வேணா அவங்க நிலைமையை பாருங்களேன். பாருங்க யுவரானர் இந்த பரிதாபத்தை. ஏப்பா, வாரண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஃபாரின் கார்ல தென்னாவட்டா சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப வாரண்ட் வாங்கின உடனே ஏகப்பட்ட வியாதிகள் வந்திருக்குதப்பா. எப்படி ஆச்சரியமா இருக்கு யுவரானர். நோ, இதெல்லாம் நான் சொல்ல யுவரானர். இவங்களை பரிசோதனை பண்ண டாக்டரே கொடுத்த சர்டிபிகேட் பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இவங்க இருக்கிறதுனாலதான் இவங்களால அமலாக்க பிரிவு அலுவலகத்துக்கு வர முடியல யுவரானர். வேணா ஆஸ்பத்திரியில வச்சு விசாரிக்கட்டும். ஆனா விசாரிக்கும் போது இவங்க வக்கீல் இருக்கணும், உதவியாளர் இருக்கணும். இவங்க பொண்டாட்டிங்க, புள்ளைங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஒண்ணு விட்ட சித்தப்பா இவங்க எல்லாம் கூட இருக்கணும்னு எதிர்க்கட்சி வக்கீல் கேட்பார் போல இருக்க. அமலாக்க பிரிவு அதிகாரிகளை பார்த்த உடனே மயக்க வர்ற வியாதி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணையே தேவையில்லையே. நான் வேடிக்கைக்காக சொல்லல யுவரான, வேதனைப்பட்டு சொல்றேன். இவங்களுக்கு சம்மன் மேல சம்மன் அனுப்பி இவங்க ஆஜராகவும் இல்ல, அதுக்கான பதில் கொடுக்கவும் இல்லை. இப்ப கோர்ட்டு தலையிட்ட பிறகுதான் எங்க அரெஸ்ட் ஆயிடுவோம்ங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமையில ஆஜராகிருக்காங்க. இவங்களை விசாரணைக்கு தானே வர சொல்லும். விசாரணை முடிவுல தானே தெரியும் குற்றவாளியா இல்லையான்னு. ஆனா இவங்க விசாரணைக்கே வராம தலைமுறை தெரிஞ்சதையே முன்ஜாமீன் கேட்கறது எதுக்காக? இப்படி வீல் சேர்லையும் செச்சர்லையும் வந்து நெஞ்சு வலி நாடகம் ஆடுறது எதுக்காக? அவங்க மேல குற்றம் இருக்கிறதுனால தானே. இவரான அரசாங்க டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அதை நெஞ்சு வலி நாடகம் சொல்றது அந்த டாக்டர்களை அவமானப்படுத்துற மாதிரி. வீல் சேர்ல வருவீங்க, பாடவிட்டு அனுப்புறப்பாங்க.
இது டம்மி புல்லட் யுவர் ஆனர். மிஸ்டர் இதெல்லாம் கோர்ட்டா இல்ல நாடக கொட்டகையா? இது நீங்க நடத்தின நாடகத்தோட கிளைமேக்ஸ். நீங்க தானே சொன்னீங்க இவரால நிக்க முடியாது, இவரால நடக்க முடியாது, இவரால பேச முடியாது, இவர் மூச்சு விட்டா செத்துடுவாரு, இவர் பேசினா செத்துடுவாரு, இவர் கால்ல ஆபரேஷன், இவருக்கு கிட்னி ஆபரேஷன். யுவர் ஆனர், நீங்க பாத்தீங்கல்ல ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி தலைவரைக்கு ஓடுறத. இவங்க நடத்தின நாடகத்தை பொய்ன்னு நிரூபிக்கத்தான் நாங்களும் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைய மன்னிப்பு வேண்டி கிடக்கு. இவரான இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மிஸ்டர் நாராயணன், தப்பான முறையில இந்த கேஸை நடத்த முயற்சி பண்ணதே நீங்க தான். அதனாலதான் அவங்க இப்படி நடக்க வேண்டியதாயிடுச்சு. எனவே இந்த கோர்ட் அவங்களை மன்னிக்கிறது. அதோட இந்த கேஸை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சமூக பொறுப்புள்ள ஒரு அரசாங்க டாக்டர் தன் கடமையை மறந்து தவறான முறையில் பொய் சர்டிபிகேட் கொடுத்ததை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் அனைத்தையும் ரத்து செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர உதவிய அமலாக்கப்பிரிவு அதிகாரி சந்திரசேகரை பாராட்டுவதோடு ராம்குமார், விஷ்ணு ஆகிய இருவரையும் முழு விசாரணைக்காக அவரிடமே ஒப்படைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ மிஸ்டர் மருதுபாண்டி. அவங்கள விட நீ தாண்டா நல்லா நடிச்ச. எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததானடா. சினிமால ட்ரை பண்ற. வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில சட்டமன்றங்களுக்கும் இந்திய பாராளுமன்றத்துக்கும் அடுத்த மாதம் 6, 7, 8 தேதிகளில் தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. என் அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி நம்ம 3 பேர் தான் மிச்சம் இருக்கோம். இப்போ ஒரு முடிவு எடுக்கலன்னா ஆட்சியை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வச்சு ஜனங்க மத்தியில நம்ம பேர் நாரி போச்சு. நாம தேர்தலில் தோத்தோன்னு வச்சுக்கோ, நீ எந்த ஜெயில இருப்பியோ, வச்சு எந்த ஜெயில இருப்பாளோ, நான் இந்த ஜெயில இருப்பனோ நினைக்கவே பயமா இருக்கு. நீ உடனே டெல்லி கிளம்பு, ஹோம் மினிஸ்டர் பார்த்து கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அந்த ஆளு வெளியே வந்தப்ப நம்ம வேணான்னு துரத்தி விட்டோம். இப்ப கூட்டணிக்கு அவங்க ஆளை போய் பிடிக்க சொல்றியா? நீ காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. என்ன விலை கொடுத்தாது கூட்டணி வச்சாகணும்பா. சரி, உடனே ஒரு தனி பிளைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற சூட்கேஸ்களை எல்லாம் கொண்டு அவன் முன்னாடி கொட்டி கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். சாப், மத்ராஸ்ல இருந்து ஆர்கேவி வந்திருக்குது. வெளியே நிக்க சொல்லு. ரொம்ப நேரமா நிக்குது. போனா போது வர சொல்லு. டீகே சாப். நாம மட்டும் 3 வருஷமா வெயிட் பண்ணலையா? வணக்கம் ஹோம் மினிஸ்டர் சார். அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா நடந்துகிட்டதுனால 3 மணி நேரம் காக்க வச்சிட்டீங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கூட்டணி பத்தி பேசணும். ஜெயா, கூட்டணி முடிஞ்சு போச்சு. இனிமே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு உங்க சிஎம் சொல்லிட்டாருல, பின்ன எதுக்கே வந்திருக்க? அந்த கிழலோடு எந்த விஷயத்துல தெளிவா பேசியிருக்காரு, எதுல தெளிவா முடிவெடுத்திருக்காரு? ஆனா நாங்க தெளிவா முடிவெடுத்துட்டோம். கூட்டணி வேண்டாம். நீங்க எடுத்த முடிவால என் குடும்பமே உள்ள போயிரும் போல இருக்கு. அது நான் எடுத்த முடிவில்ல, சட்டம் தன் கடமையை செய்யுது. ஐயோ, எலெக்ஷன் வர நேரத்துல சட்டம் தான் கடமை செஞ்சா நாங்க கேவலமா தோத்து போயிருவோம். இவங்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்றீங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இருக்கட்டும், கொஞ்சம் கதவையாவது சாத்தி சொல்லுங்களேன். எதுக்கியா? தலைவா, எந்திரியா? மாட்டேன். எந்திரியா? பிளைட் நிறைய பணத்தை கொண்டாந்து ரிட்டர்ன் மாட்டேன். கூட்டணின்னு சொன்னா தான் எந்திரிப்பாங்க. வெங்கட்ராமா, நம்ம 2 கட்சிக்கும் சாதாரண உறவா, தெய்வீக உறவியா? மத்தியில நீங்க, மாநிலத்துல நாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வீஸ்ல இன்னைக்கு மறக்க முடியாத நாள். முதல் முறையா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அதிகாரிகள் எதையும் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு புது இந்தியா உருவாகிறதுக்கு காரணமா இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம சிஎம் தவிர யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம். தேவைப்பட்ட சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மேலெடுத்து பெர்மிஷன் இருக்கு. ஹலோ சார், நான் சந்திர சார் பேசுறேன். எப்ப சார் மெட்ராஸ் வந்தீங்க? சர்ப்ரைஸ் விசிட். எல்லா ரெக்கார்ட்ஸும் ரெடி சார். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். கால்ல விழுந்த கவுத்துட்டியா நீ? நீ கொஞ்சம் உள்ள இரு. என்ன சார், சென்ட்ரல் மினிஸ்டர் திடீர்னு மெட்ராஸ் வந்திருக்காரு சார்? நீங்க எல்லாருக்கும் சீக்கிரம் நல்ல பதில் சொல்றேன். இருங்க சார். எஸ்கி சார், ஒன் மோர் क्वेश्चन சார், ப்ளீஸ். சார், போங்க சார். வரவா போங்க சார். ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார், அவர் தான் வந்து பதில் சொல்றாரு. வரவா போங்க சார். பத்திரிக்கைக்காரங்க நீங்களே இப்படி பொறுப்பில்லாம நடந்துட்டா எப்படி? போங்க சார். சார், ஐயா உங்களை மட்டும் உள்ள வர சொன்னாரு, மற்றவங்களை எல்லாம் வெயிட் பண்ண சொன்னாரு. யூ ஆல் வெயிட் ஹியர்.
வாங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு மெட்ராஸ்க்கு? நான் வந்ததே உங்ககிட்ட கொடுத்த வேலையை பத்தி கேட்கதான். சார் எல்லா ரெக்கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். அவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதா இருக்கு சார். உங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்ட்டா துணிச்சலா செஞ்சிருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளவோ மிரட்டல்கள்லாம் வந்திருக்குமே. ரொம்ப ரொம்ப சார். இனி அந்த மாதிரி மிரட்டல்லாம் வராது. உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். ப்ரமோஷனா? ப்ளீஸ் சார், இப்ப வேணும். இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை வேணா சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டுக்கு வேணா அனுப்புங்க. உன்னை மெட்ராஸுக்கு எந்த வேலைக்கு அனுப்பிச்சானோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருக்கிற ஃபைல் எல்லாம் ஒப்படைச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு. என்ன சார் இது? எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம, எவ்வளவு மிரட்டலுக்கு பயப்படாம எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்படி சொல்றீங்க? யோ, உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது பாராட்டுறதுக்கு இல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கத்தான் ஒன்னு அனுப்பி வச்சோம். ஆனா அவங்க படிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்களுக்குள்ள கூட்டணி வர முடிவாயிடுச்சு. அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஏன் டென்ஷன் ஆகுற? அரசியல் இதெல்லாம் சாதாரண தம்பி. இது அரசியல சாதாரணமா இருக்கலாம். ஏன்னா நீங்க பதவிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனா நாங்க அந்த ஜாதி இல்ல. அரசாங்கத்துக்காக உண்மையா உழைக்கிற ஜாதி. அந்த அரசாங்கம் தான் சொல்லுது நீ உழைக்க வேண்டாம். இங்க பார், அரசாங்கம் ஒரு எந்திர மாதிரி. அதுல நீ எல்லாம் ஒரு சின்ன நட்டு போல்ட். தேவைப்படலன்னா கழட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். இந்த நட்டு போல்ட் இல்லனா உங்க அரசாங்க இயந்திரமே இயங்காது. இயங்குனாலும் சரி, இயங்காட்டாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க இப்படி திமிரா பேசுறது வெளியே தெரிஞ்சா மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே மக்களை மாத்தவும் தெரியும், ஏமாத்தவும் தெரியும். அப்ப நீங்க நாட்டை நேசிக்கிறதா சொன்னது என்ன ஏமாத்துறதுக்கா? நாட்டை நேசிக்கிறதா? கணக்கெடுத்து பார்த்தா 100ல ஒருத்தன் கூட தர மாட்டான். அப்படி நாட்டை நேசிக்கிறவன் தான் அரசியலுக்கு வரணும்னா பேப்பர்ல தான் விளம்பரம் கொடுக்கணும். அரசியலுக்கு ஆள் தேவைன்னு. அதனால இங்க குறைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத செய். நீங்க குறைக்க சொன்னா குறைக்கிறதுக்கு, நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் நான் உங்க விட்டு நாய் இல்ல. டேய், அதுதான்டா நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற எஜமா. நான் நாய் தான், ஆனா நீ எனக்கு எஜமா இல்ல. நீ என் கைட்ட பிடிச்சிட்டு வேலைக்காரன். நம்ம 2 பேருக்கு எஜமா ஜனங்க. அவங்களுக்கு நீ விசுவாசமா இருந்தா நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். மோசம் பண்ண நினைச்ச உன்னை முதல்ல கடிப்பேன். அப்ப நீ மந்திரியா இருக்க மாட்டேன். நான் மந்திரியா இல்லையாங்கிறத என் தொகுதி மக்களும் என் கட்சி தலைவனும் முடிவு பண்ணா போதும். ஆனா நீ உத்தியோகத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் ஒருத்தன் தான் முடிவு பண்ணணும். அது நீங்க என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணாரே போதும். அப்புறம் என்ன? போடா வெளியே. போறேன்டா. அப்படி நான் சொல்ல மாட்டேன். போங்கடா வெளியேன்னு ஜனங்களை சொல்ல வைப்பேன். திமிரை எல்லாம் ஒரே நாள்ல அடக்கிட்டேன் பாத்தியா? இது அடங்குற திமிரு இல்ல, உண்மையான அரசாங்க ஊழியனோட திமிரு. இந்த நாட்டை நேசிக்கிறவனோட திமிரு. சம்பந்தமா நான் கலெக்ட் பண்ண ரெக்கார்ட், அவங்க பண்ண ஊழல்களுக்கான எவிடன்ஸ், 1000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மோசடிக்கான ப்ரூஃப், சேட்டலைட் டிவிக்கு பணம் எப்படி வந்தது, யார் மூலமா வந்தது, அதுக்கான டீடைல், ஊட்டியில எஸ்டேட் வாங்கின ஃபைல், சிங்கப்பூர்ல பினாமி பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கின ஃபைல், எந்தெந்த தேதியில யார் யார் பேர்ல எந்தெந்த பேங்க்ல பணம் கொடுத்தாங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கு. எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. ஆர்கேஓ மூலமா, உங்க வைஃப் மூலமா, மாமா, மச்சான், மத்தவங்க மூலமா உங்க சிஎம் பண்ண அத்தனை ஊழலுக்கும் ஆதாரம் இருக்கு. எழுதுங்க. உங்களை பத்தி அவங்க கொடுக்குற நியூஸே எழுதுவோம், அவங்கள பத்தி நீங்க கொடுக்குற நியூஸே எழுதுவோம். இதுல என்ன தப்பு சார்? பிரஸ் மேல கை வைக்காதீங்க, நாங்க எழுதுவோம். உங்களை எழுத விட்டாதானடா. இதையும் எழுதுவோம். யோ சந்திரசேகர், என்னைய வேலை பண்ணிருக்க? இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அத பண்றதுக்கு நீ யாரா? அத கேக்குறது நீ யாரா? மேலதிகாரி இல்ல மந்திரியா? அவ மந்திரி இல்ல, நான் மந்திரி. இப்ப நான் கேக்குறேன், அரசாங்க ரகசியத்தை எப்படி வெளியிடலாம்? இது அரசாங்க ரகசியம் இல்ல சார். அரசாங்கத்திலே நீங்க எல்லாம் ரகசியமா பண்ண தில்லுமுல்லு. கையேடு. அரசாங்க ரகசியத்தை வெளியே விட்டதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். கோர்ட்டுக்கு போ, கேஸ் போடு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா மேல கை வச்சுன்னா நான் திருப்பி கை வைப்பேன். அது அசிங்கமாயிடும். கையெடு.
உங்க ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாத்தையும் மூடி மறைச்சலான்னு பாத்தீங்கன்னா முடியாது. தமிழ்நாட்டுல நாளைக்கு விடியும் போது வெளியே வந்துடும். மிஸ்டர் ஆர்கேவி, உங்க பணத்தால டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்க முடியாது. பொறுத்திருந்து பார். ஊரை கொள்ள அடிச்சு உலையில போட்டுட்டு மறுபடியும் ஓட்டு கேட்க வராங்களே, என்ன தைரியம் இவங்களுக்கு? உள்ள வந்து செருப்பாலே அடிப்பேன். ஜனநாயக கடமை ஆற்ற விடுங்கம்மா. போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வந்தீங்க, 5 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கப்பட்டாலாம் அரசியல்ல இருக்க முடியுமா? மரியாதையா வழியை விட்டு விலகி நில்லுங்க. வழியை விடுறதுக்கு நாங்க ஒண்ணு கேணிச்சிருக்கீங்களா? உங்களை செருப்பால இவன் அடிப்பேன்னு தான் சொன்னா, நான் அடிச்சே காமிக்கிறேன் பாரு. ஓட்டு கேட்க வரீங்க, தமிழ்நாட்டு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஊழல பண்ணிட்டு ஓட்டான கேட்க வரீங்க, ஓடுகிறா. இவனுக்கு இன்னொரு தடவை ஓட்டு போட்டா மொத்தத்தையும் பட்டா போட்டு வித்துவாங்க. அப்புறம் தமிழ்நாட்டை மேப்ல தான் தேடி பார்க்கணும். சோத்துல இருந்து சுடுகாடு வரைக்கும் ஊழல் பண்ணிட்டீங்க, இன்னும் சுழலுக்கு எதிரா இருக்கு. குடிக்கலாம் ஓட்டு போடாதீங்கம்மா. ஏன் அடிக்க வர்றீங்க? பொறுத்ததெல்லாம் அந்த காலம், இப்ப எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே செருப்படிதான். ஒவ்வொரு தொகுதி வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சூட்கேஸ் கொடுத்துருப்பா. குடுக்கறது சரி, ஒரு சூட்கேஸ்க்கு 100 சூட்கேஸா திருப்பி வரணும். கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. பணம்பா, எல்லாம் பணம். இடுப்புடிச்சுட்டானே தாயே. அம்மா புண்ணியவதி, எல்லாத்தையும் பத்திரமா அங்கேயே வச்சுக்குங்க. எங்களுக்கு பணமே வேணாம், உடம்பெல்லாம் பஞ்சராயி வந்திருக்கோம். கொஞ்சம் டிஞ்சர் இருந்தா கொடுங்க. என்ன பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறீங்க? பிச்சைக்காரங்களா? அண்டர்வேர் போட்டுக்கிறதுனால அடையாளம் தெரியலையாக்கும். அருப்பு கோட்டை ஆறுமுகம் தொகுதி பக்கம் தலகாட்ட முடியல, அடி பிச்சை எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி ஓடி வந்திருக்கீங்க? ஓடி வந்ததால்தான் உயிரோட வந்திருக்கோம். தொகுதிக்குள்ள போயிருந்தா தோலை உரிச்சிருப்பாருங்க. யாரப்பா நீ? என்ன தெரியல? நான் தான் சுகாதார மந்திரி சுந்தரமூர்த்தி, சூட்கேஸ் சுந்தரமூர்த்தி. அதெல்லாம் பெருசு. சிஎம்ஓ தொகுதிக்கு வந்தா எல்லாம் சரியா போயிடும், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? போன தடவை தொகுதிக்கு சிஎம் வந்தப்ப செருப்பாலே அடிச்சிட்டாங்க. என்ன செருப்பால் அடிச்ச நீ பாத்தியாயா? செருப்படுத்து வீசினாங்க. இதுவரை போன பக்கம் எல்லாம் பூவா வீசின ஜனங்க இப்ப செருப்பு வீச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்க ஏரிக்கரையை உடைச்சீங்க, ஜனங்க எங்க எலும்ப உடைக்கிறாங்க. நமக்கு எதிராக கேஸ் போட்ட வைக்கல, டெல்லிக்கு போக விடாம நீங்க அடிச்சீங்க. இப்ப தொகுதிக்குள்ள வர விடாம ஜனங்க எங்களை அடிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை அடிச்சு தலைகளை தொங்க விட்டீங்களே, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த நாயும் தொகுதிக்கு போக வேண்டாம். நாங்க அனுப்புற சூட்கேஸ் பண்ணா போதும், கட்சி ஜெயிச்சிரும். நீங்க போங்க போங்க. சின்னமா கட்சி விஷயத்தை தலையிட மாட்டாங்க. நீங்க போங்க போங்க. மேடம் சொல்லிட்டாங்கல்ல, போங்க போங்க. நெக்ஸ்ட் எனக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் தான், போங்க. 5 வருஷமா நீங்க ஆண்டு கிழிச்சது போதும். இனி ஓட்டு கேட்டு உள்ள வந்தீங்க, நீங்க பயந்துட்டீங்க. வாங்க வாங்க, நீங்க தாராளமா ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வரலாம். ஆனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இவியில மாதிரி தில்லுமுள்ளு பண்ணினீங்க, இதே கதிதாங்க மாப்பிள்ள உங்களுக்கு. என்ன இளவ வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? அப்படிதான் ஆயிடும் போல இருக்கு. ஐயா, போற போக்க பார்த்தா 5 சீட்டு கூட வராது போல இருக்கியா? அப்படிலாம் தப்பா முடிவு பண்ணிடாத. 2 சீட்டு தாங்க வரும், அதுவும் அவங்க சொந்த செல்வாக்குல வந்தாதாங்க உண்டு. ஏங்க, இதுக்கெல்லாம் காரணமான சந்திரசேகர் அடிக்கிறது விட்டுட்டு கொரடா அடிக்கிறீங்களே. அப்பா பாக்கப்பா. ஹலோ, நான் சந்திரசேகர் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. போனா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் ஒருத்தி இருக்கேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏமா டெலிபோன் இவ்வளவு சூடா இருக்கு? நான் கோபமா இருக்கேன். இப்பதான் போன் பண்றதா? என்ன நடந்ததுன்னு தெரியாம கோவப்படாத. ஒரு பேட் நியூஸ். நான் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேலை போனது உனக்கு சந்தோஷமா? ஆமா, இனியாவது என்ன பத்தி நினைப்பீங்கல்ல. சீக்கிரமா நம்ம கல்யாணம் முடிஞ்சாகணும்.
கல்யாணம் முடிஞ்சதும் கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட். அப்படின்னா ஏன் டைலாக் நீங்களே கேளுங்க. அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, நீயே சொல்லு. எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, யாரு? ஒன்றும் இல்லப்பா, கிராஸ் டாக் நீங்க பேசுங்க. அதான் கிராஸ் டாக்காமா, நீ பேசுமா. ஐயோ, உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன்? அவருக்கு அறிவு இருந்தா 2 விஷயம் பண்ணிருப்பாரு. ஒண்ணு டக்குன்னு போன வச்சிருப்பாரு. ரெண்டாவது உங்க காதல் விஷயத்தை என்கிட்ட சொல்லிருப்பாரு. நான் எப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். உன் பேர் என்னம்மா? அனிதா சர்மா. அனிதா சர்மா? ஆமா. அண்ணி, நான் உங்க அவரோட 2வது தங்கச்சி சுப்ரியா. அண்ணி, நான் அவரோட மூத்த தங்கச்சி பிரியா. அம்மாடி மருமகளே, நான் தான் உன் மாமனாரே. என் பேர் சண்முக சுந்தரம். அம்மா, எத்தனை நாள் தான் போன்லயே பேசிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுங்க. அவருதான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவ அப்ரண்டிஸ் பையம்மா. இப்ப எங்க இருந்துமா பேசுறேன்? பஞ்சாப்ல இருந்தா? ஏமா, இப்ப யாரும் சொல்றது இல்லையே. எனக்கு பயல, சும்மா பேச்சு கேட்டேன். மாமா, மாமா, எங்க வீட்டுக்கு எப்ப வரீங்க? அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல டான் இருப்பேன். உங்க அப்பாட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. என்னங்க இது? அவளுங்கதான் அறிவு இல்லாம கூத்தடிக்கிறாளுங்கன்னா ஓடிட்டாங்களா? உங்களுக்கு தான் வயசாச்சு இல்ல, நீங்களும் சேர்ந்து அவங்க கூட. ஒட்டு கட்டதுனால எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கேன் நானு. இல்லன்னா உன் பையன் காலம் புற போன்லயே காதல் பண்ணிருக்கான். சொத்தை வித்துதான் எஸ்டிடி பில் கட்டிருக்கணும். ஐயோ, ஏன் பங்க மட்டும் வித்துற கூடாது. என்ன பாக்குற? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு, தெரியுமா? அதெல்லாம் இவனுக்கு என்னமா தெரியும்? வெறுங்கையோட வந்தவன். என்ன சொன்னீங்க? சுமார் அண்ணி, உங்களோட வயசுல பெரியவ. எங்களுக்கு வயசு எல்லாம் முக்கியம் இல்ல, மரியாதை தான் முக்கியம். அண்ணி, நாங்க நினைச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கும். ஏன்னா ரூம் கீயே எங்க கிட்ட தான் இருக்கு. வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள். நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் மிகவும் மோசமான படுதோல்வியை தழுவியிருக்கின்றன. மத்தியில் 300 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 30 இடங்களையும், மாநிலத்தில் 200 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. திருப்பதிக்கு வந்தமா, சாமியை கும்பிட்டமா, டெல்லிக்கு போனமான்னு இல்லாம இங்க என்ன லட்டு கொடுக்க வந்த? தோத்தோட்ட துக்க விசாரிச்சு போக வந்தியா? நீங்க மட்டுமா தோத்தீங்க? நாங்களும் தான் தோத்தோம். யோ, தனியா நின்று இருந்தா 4 சீட்டாவது கிடைச்சிருக்கும். உங்க கூட சேர்ந்து டெபாசிட் போய் சேர்ந்து நாட்டை கொள்ளடிச்சீங்க. அதான் ஜனங்க செருப்பால் அடிச்சாங்க. இதுக்கு மேல பேசினா செருப்பு பிஞ்சிரும். 50 சூட்கேஸ் பணம் தாம் கிட்ட என்ன வச்சு பேசுறான் பாரு. வெங்கட்டு, கீழே போடு, கீழே போடுங்கல்ல. உங்களுக்கு ஆட்சி மட்டும் தான் போச்சு, கட்சி இருக்கு. எங்களுக்கு கட்சியை போய் நடுத்தூர்ல நிக்கிறோம். கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நாங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிடுச்சே. என்னமா பண்ண சொல்ற? எல்லா அதிகாரி மாதிரி கை கடக்கமா இருப்பான்னு நினைச்சேன். இவன் நம்மளையே கடிப்பான்னு எனக்கு தெரியாதே. உங்க கூட கூட்டணி வச்சதுக்கு எங்களை தான் செருப்பா. ஐயோ, நிறுத்துங்க. செருப்படுத்த அவர் அடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அடிச்சுக்கிறீங்க. ஏய், வாழை பார். இருக்கு, ஏதோ வந்துடுறேன். கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எந்த பயலையும் நான் நம்ப தயாரா இல்ல. என்ன கடிச்ச அந்த நாய்க்கு நான் கொடுக்கிற தண்டனைய பார்த்து எல்லா நாயும் பயப்படணும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்ற மக்கள் கட்சியின் புதிய மந்திரி சபை இன்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது. பதவியேற்றதும் பத்திரிகையாளர்களிடையே பேசிய புதிய முதலமைச்சர் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதுதான் எங்கள் ஆட்சியின் முதல் வேலையாக இருக்கும் என்று ஆவேசமாக கூறினார். அண்ணா, ஜாக்கிரதை. கதவை லாக் பண்ணிருப்பாங்க. என்ன இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பாக்குறேன்? பயமா இருக்கா? பயமே இல்ல.
ஏன்னா உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரி. கொஞ்சம் பேச விட்டா பொழுது விழிஞ்சிடும். இதெல்லாம் விழிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். விடியறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அங்க என்னப்பா சத்தம்? மூட்டை பூச்சிப்பா. இனிமே இந்த வீட்டுல தினமும் மூட்டை பூச்சி தொல்லதான். லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குப்பா. நீங்க வீட்டுக்கு புதுசு இல்லையா, அதனால எது எது எங்க இருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கத்து கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? எங்க அன்னைக்கு நாங்க செய்யாம யார் செய்வா? அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நேத்துக்கு நைட்டு எவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சின்ன பொண்ணுங்க கேக்குற கேள்வி இது. ஏய், உனக்கு மூளை இருக்கா? அன்னிக்கிட்ட பேசுற பேசாது தப்பில்ல? எவ்வளவு நேரம் முழிச்சிருந்தீங்க? எப்படியா கேக்குறது? அண்ணி, நேத்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? இரு இரு, உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். ஐயோ, என்னாச்சு? என்ன நீ? என்ன காயம்? ஏய், நகைக்கீரல் மாதிரி தெரியுதுல்ல? புரிஞ்சு போச்சு. எனக்கு மூளையே இல்ல, நகை கட் பண்ண தெரியவே இல்ல. நாங்க சொல்லிடுறோம் நகை கட் பண்ண சொல்லி. என்ன சொன்னீங்க? நாங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லியே இல்லன்னு சொன்னோம். மாட்டிக்கிட்டாச்சா? இன்னைக்கு உங்களை பஞ்சாபுக்கு போறதுன்னா பிரைம் மினிஸ்டரே பயந்து பாதுகாப்போட தான் போவாரு. ஆனா அங்கிள், உங்க பையன் கில்லாடி பஞ்சாப்லயே போய் லவ் பண்ணிருக்காரு. அவ எங்கப்பா போய் பண்ணா? போன்ல எல்லாம் பண்ணா. அதுவும் இவங்க ஒட்டு கேட்டதுனால. அதனாலதான் சீக்கிரமா எங்களுக்கு ஒரு மருமா கிடைச்சிருக்கா. அண்ணா, இந்தா என்னது? நெயில் கட்டர். நகம் நீளமா வளர்த்த கூடாது, கட் பண்ணு. என்னம்மா சுகாதாரத்துக்கு கேடா? என்ன கேடுன்னு அண்ணி சொல்லுவாங்க. ஏய், காஃபி காஃபி. இந்தா இந்தா. அங்கிள் கொடுங்க. அப்ப காஃபி நீ குடிப்பா, நான் வாங்கிக்கிறேன். குடுமா. அட, என்ன இது காஃபில பஞ்சாப் வாசனை அடிக்குது? டேய், குடுறா காஃபி. கல்யாணத்துக்கு வரதுக்கு பஞ்சாப் வாசனை, பரோடா வாசனை. ஏன்பா, உன் கல்யாணத்துக்காக வந்திருக்க இல்ல லீவ் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிடுவியா? நல்ல மருமக கிடைச்சாச்சு. நல்ல மருமக கிடைச்சா மாதிரி தான். மாதிரி என்னங்க மாதிரி? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேளுங்களேன். ஏண்டி, நீதான் இவ்வளவு சத்தமா பேசுறியா? அவர்கிட்ட காதை கேட்காத. ஏன் மாப்பிள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என் பிள்ளைக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. என்னது? வேலை போச்சா? அறிவு கட்டவள, உன் வேலையே வேண்டாம் போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கான் என் மகன். கிரேட் அங்கிள், ரியலி கிரேட். ஆண்டி, தெரியாம பேசுறீங்க. அவன் 30 வருஷமா சாதிக்க முடியாத உங்க பையன் 3 வருஷத்துல சாதிச்சிட்டான். ஒரு ஆட்சியை மாத்த வச்சுட்டான். அது இல்லாம உங்க பையன் பண்ண வேலையினால அதிகாரிகளுக்கு தைரியம் வந்திருக்கு. இனிமே ஆட்சிக்கு வரவங்க தைரியமா தப்பு செய்ய முடியாது. தப்பு செய்யறவங்க வெளியே இருக்கவே முடியாது. தடுக்கிறீங்க? இவன் என் பொண்டாட்டி சார், அது உங்க வீட்டுல. இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை பத்தி நியூஸ் சேகரிக்கிற உரிமை எங்க எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப உன்னை அடிக்கிற உரிமை கூட எனக்கு இருக்கு. பரவாயில்லையா? இருக்கு சார். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்க போங்க சார். கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்கார நம்ம ஆட்சியை கவுத்துட்டான். அம்மாவை உள்ள வச்சுட்டான். காருக்கு பெட்ரோல் கூட போட முடியாம சொத்தை எல்லாம் முடக்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம்.
நீங்க என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு பேப்பர்ல கூட என் பேர் வந்திருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஆட்சியில இருந்தாலும் ஹெட்லைன் தான், இல்லாட்டியும் ஹெட்லைன் தான். அவ்வளவு பண்ணியிருக்கோம். ஐ ஆம் ஆர்கே வெங்கட்ராமன். ஆர்கேவின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னானுங்க. உன் மகன் பண்ண வேலையில இப்ப வெறும் வெங்கட்ராமன் ஆயிட்டேன். உங்க பேரு சண்முக சுந்தரம். ஐயா சண்முக சுந்தரன்னு சொன்னவனுங்க எல்லாம் டேய் சண்முக சுந்தரன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா வணக்கம்மா. மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கீங்க. நல்லா இருக்கு. இது யார் தங்கச்சியா? சந்திரசேகர் தங்கச்சியான்னு கேட்டேன். காசிமாவை பார்த்தா காலேஜில் படிக்கிற மாதிரி தெரியுது. கட்டடிக்காம படிமா, படி. ஓ பஞ்சாப் மருமகளா? வாம்மா வா. பஞ்சாப் கோதுமை மாதிரியே தலைன்னு இருக்க. முகத்தை பார்த்தாலே இந்த குடும்பத்துல ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு ஆசையில வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆசை பழிக்கிட்ட. நல்லா வாங்க சந்திரசேகர். தப்புதான். உங்க வீட்டு சேர்ல வந்து உட்காந்து உங்களே வான்னு சொல்றது தப்புதான். அப்படி நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஊழல் பண்ணேன், அராஜகம் பண்ணேன், எவன் வசத்தையோ எழுதி வாங்கினேன். அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? நான் ஒரு அரசாங்க புலி, கடமையை செஞ்சேன். ஆனா செய்ய சொன்னவனே செய்ய வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் 10ஓட 11 விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ நிலைமை என்னாச்சு? கிரீடமா வச்சாங்க, கிறிஸ்டானுகள்ல. நீ நாட்டுக்கு நல்லது பண்ணதான் நினைச்ச. ஆனா நடந்ததா? நடக்கலையே. நாங்க தான் கோர்ட்டுக்கு நடக்கிறோம். நாங்க ஊரடிச்சு ஒலையில போட்டு சம்பாரிச்சதெல்லாம் வியாபாரமா கணக்கு எழுதி விலாவாரியா போட்டோ எடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்ச. அத கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணி ஜனங்க சொத்தாக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்சது நடந்ததா? அவனுக்கு சொத்தாக்கிக்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? கால் வலிக்குது, செத்த உட்காந்துக்கிறேன். என் பொண்டாட்டி பாத்ரூம் போறப்ப கூட பட்டு புடவை கட்டிக்கிட்டு தான் போவா. தூங்குறப்ப கூட நகை நட்டெல்லாம் கழட்டி வைக்காம தான் தூங்குவா. காம்பவுண்டு சவரில் இருந்து கக்கூசு வரைக்கும் ஏசி பண்ணி ஒரு ஈகோசு உள்ள நுழையாதபடிக்கு தான் நான் அவளை வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஜெயில சீல பேன் கடிக்குதான், சாப்பாட்டுல ஈ முக்கிதான், முகத்துல கொசு பராண்டுதான். இதெல்லாம் பரவாயில்ல. போலீஸு கேட்கறதுக்கு உங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்குதுல்ல. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க மருமக மகாலட்சுமி மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க மக கண்ணுக்கழகா லட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறேன். நீங்க ஹோல் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் தப்பு பண்ணேன், தண்டனை அனுபவிக்கிறேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஏமா வந்தவனை வான்னு தான் கூப்பிடல, ஒரு கப்பு காப்பியாவது கொடுக்க கூடாதா? இந்த அயோக்கியனுக்கு எதுக்கு காப்பிங்கிறீங்களா? நான் அயோக்கியம்தான். இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பேர் தாலி அறுத்திருக்கிறேன், எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கிறேன், கணக்கே இல்லை. ஆனா நம்ம வீட்டுல தப்பு. உங்க வீட்டுல இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? நான் ஒண்ணுமே பண்ணலையாப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவுட். போடா வெளியே. மனசு கொஞ்சம் பாரமா இருந்தது, அதான் இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன். போயிட்டு வரேன். அப்பா, நான் மருதபாண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா. எங்க வந்த? தெரிஞ்சவங்கப்பா, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அனாவசியமா ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மிரட்டுறது சட்டவரம் தெரியாது. இப்ப என்னங்கிற? தப்புங்கிறியா? அடி 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 அடி. தப்புமா. நீ அடிக்கிறியா? உரப்பா. நீ அடிப்பா. நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? வெளியப்பா. நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? அடி 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 அடி. போதுமா? திருப்தியா? சந்தோஷமா? முதல்ல வெளியே போ. அனிதா, நீ மாடுற. கொலைக்கிற நாய் கடிக்காது. இந்த நாய் அந்த மாதிரிதான். இந்த ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் அவ பதில் சொல்லணும்.
ஆஷாபுரி பேல்புரி. தோசை ஏன் நான் வாங்கிட்டு வந்தேன்? பிரியா தான் சொன்னேன். ஏய், உனக்கு என்னடி? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு இவங்களுக்கே இதை வாங்கிட்டு வந்தா அவங்களுக்கே அதை வாங்கிட்டு வந்தா நீ ஏடி கேக்குற? எனக்கு பிடிச்ச மாப்பிளையே நான் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். சுப்ரியா, எனக்கு பிடிச்ச பூரியை சாப்பிடுறதுக்கு உனக்கு கசக்குதா? அடடடடா, சுப்ரியா சும்மா இருக்க மாட்டேன். ஏமா சும்மா இருக்கணும்? எதுக்கு சும்மா இருக்கணும்? அன்னைக்கு பூரி தான் பிடிக்கும், அதை அண்ணன் வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி வந்ததும் அவளுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லாம அன்னைக்கு பிடிச்சதையும் வாங்கணும், அது அண்ணன் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா தங்கச்சி சொன்ன மாதிரி இருக்கணும் நான் நினைச்சேன். இந்த மர்மனுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் உன் கொட்டை அடங்கும். கல்யாணமா? எனக்கா? என்னடி இது? நோ நான்ட்டு அண்ணனுக்கு முடிச்சாச்சு, அக்காவுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கும் ஒரு பையனை பாத்துட்டோம்னா எங்க பிரச்சனை தீர்ந்துடும். ஐயே, உங்க பிரச்சனை தீர்த்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இத பாருங்கப்பா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு உங்க பொண்டாட்டிக்கு சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் பண்ணிக்க மாட்டேன்? நான் அண்ணா மாதிரி நிறைய படிக்கணும், IAS பாஸ் ஆகி கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகி இந்த நாட்டையே கலக்கணும். என்னன்னா ஓகே ஓகே கலக்கு. என்னடா நீயும் ஓகே ஓகேன்னு தலையாட்டுற? அவளுக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நான் தான், நான் தலையாட்டாம. யார் எதுக்காக எடுத்தாங்க தெரியலப்பா. ஒரு வாரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மே ஐ கம் இன்? எஸ். அடடடடட, வாங்க வாங்க உட்காருங்க சார். எங்க திடீர்னு ஆபீஸ்க்கு? ஒரு வாரமா யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யார் அவன்? தெரியல. எதுக்காக உங்களை எடுக்கணும்? அதுவும் தெரியல. வீடியோ எடுத்தவங்க தப்பிச்சு விட்டாங்க. கேமரா கேசட் மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எடுத்தவங்க யாரு, எதுக்காக எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சார், இதுக்கு நீங்க வந்திருக்கவே வேணாம். ஒரு போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சார், எனக்காக கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார், நீங்க சொல்ல வேணாம் சார், இது என்னுடைய கடமை. நீங்க கேசட்டை கொடுத்துட்டு இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன் சார். கூல் ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். பிளடி கம்ப்ளைண்டா கேசட்டா? கண்டுபிடிக்கிறது என் கடமை. காசட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னீங்க, இப்படி தூக்கி போட்டுட்டேன். ஆட்சி மாறதும் ஆலயம் மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஒருவேளை அரசாங்கத்துக்கு பயந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு கூட நினைச்சேன். நீ இன்னும் மாறவே இல்லை. போன ஆட்சியில மக்களை ஏமாத்தினேன், இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். உன்ன மாதிரி அதிகாரிங்க ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட பயப்பட மாட்டீங்க. ஆட்டி ஓதேன்னா தான் பயப்படுவீங்க. என்ன அதிகமா பேசுற? நீ என்ன அடிச்சிருவே? நீ மிரட்டுறதுக்கு இது ஒண்ணும் ஆபீஸ் இல்ல. இப்ப நீ அதிகாரி இல்ல. அடிக்கிறதுக்கு அதிகாரியா இருக்கணுங்கிறது இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும், மனசுல தைரியம் இருந்தா போதும். நான் ஆம்பளையா இல்ல பாக்குறேன். நீ பாரு, இத மாதிரி அத்துமீறி பேசினா கமிஷன் மேலே கை வச்சேன்னு சொல்லி உன்னை உணர்வு தூக்கி போட்டுருவேன். கை வைப்பேன், இந்த கமிஷன் மேலே கை வைப்பேன். ஆனா இப்ப இல்ல, இன்னொரு வாரத்துக்குள்ள வீடியோ எடுத்தவங்க யாரும் கண்டுபிடிக்கல, வீட்டுல வந்து அடிப்பேன், வீதியில விரட்டி விரட்டி அடிப்பேன், இந்த கமிஷன் ஆபீஸ்ல வந்து அடிப்பேன். ஆர்கேவி, நான் கமிஷனர் திருவாசகம் பேசுறேங்க. என்னய்யா? ஒண்ணு இல்ல சார், அந்த சந்திரசேகர வீடியோ எடுக்க சொல்லி நீங்க யாராவது ஆள் அமைச்சிக்கலாம்? வீடியோவா? நான் எடுக்க சொல்லு. எனக்கு தெரியாம நீங்க யாரையாவது ஆள் அமைச்சு எடுக்க சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். நினைக்காத. என் நண்பன் யாருன்னு கண்டுபிடி. நண்பனா? முட்டா, எதிர்காலத்துல என் நண்பன்டா. இந்த வீடியோவை எடுத்தவன் யாரு, எடுக்க சொன்னவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே சார், நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஏன் சார் சோகமா படுத்திருக்கீங்க? கண்ணெல்லாம் கூட கலங்கிருக்கு. ஆச்சு போயிடுச்சு என்ன? இல்ல அம்மா உள்ளார போயிட்டாங்கண்ணா. கவலைப்படாதீங்க சார். விசுவாசமான நாங்களா இருக்கும்போது நீங்க ஏன் சார் கவலை பண்ணணும்? யானை படுத்தா குதிரை மட்டும். யானை படுத்து நான் பார்த்ததே இல்லை. அந்த வீடியோ எடுத்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். இவன் சந்திரசேகருடைய பழைய எதிரி. பேரு விக்ரம் தத்தா. டெல்லியில இருக்கும்போது இவனை அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்ப அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். ஆனா அவன் ஆளுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு வந்து சந்திரசேகருடைய நடவடிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் தத்தா கூட இன்னைக்கு காலையில மெட்ராஸ் வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அநேகமா அவனை சீக்கிரமா போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். தத்தாவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. विक्रम जी, मिस्टर आरकेवी। सत श्री अकाल। हेलो, मैं विक्रम दत्ता। You know Tamil? இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் தெரியும், எல்லா வழியும் தெரியும். என்ன பத்தி கூட தெரிஞ்சிருக்குமே. கமிஷனர் சொன்னார். ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்காம தமிழ்நாட்டை 5 வருஷம் கையில வச்சிருந்தேன். இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, பொண்டாட்டியே என் கையில இல்ல. அந்த சந்திரசேகர் பண்ண வேலையால உள்ள இருக்கா. அவன் செத்தா உனக்கு நல்லதா? நல்லது பண்றவன் எவன் செத்தாலும் எனக்கு நல்லதுதான். நல்ல கொள்கை. எத்தனை கோடி வேணாலும் உங்களுக்கு பணமா தரேன், நீங்க அவனை பணமா தரணும். पैसे? अरे पैसे कितना पैसे चाहिए बोल. தத்தா ஒரு போன் பண்ணா உலகத்துல எல்லா மூலையில இருந்தும் பணம் வருது. இந்தியன் ரிசர்வ் பேங்க் என்ன தேடி வருது. ஆனா நான் அவனை கொலை பண்றது பணத்துக்காக இல்ல. என்ன உள்ள வச்சா இது வரைக்கும் தத்தா மேல எவனும் கை வச்சதில்லை. வச்சா என்ன உள்ள வச்சான் பாத்மாய். அவனை உயிரோட விடலாமா? அரே போல யார் அவனை உயிரோட விடலாமா? நீங்க அவனை விட மாட்டீங்க. எப்படி தெரியும்? இப்பதானே அவர் சொன்னாரு. விட மாட்டேன். அவனை இந்த கையாலே கொலை பண்ணணும். அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன். हेल्प नहीं इंडियन मिलिट्री भी कोई करना ही सकता. வேணா ஒண்ணு பண்ணு, மெட்ராஸ் விட்டு எங்க ஆளுங்க போறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. அது போதும். அது இவர் இருக்காரு பாத்துக்குவாரு. ஜி அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் என் கண்ட்ரோல்ல தான் வருது. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டியவர் தான். நான் சொல்லி வச்சிடுறேன். கமிஷனர் நாளைக்கு அச்சா டைம் क्या है? 10:12. ஹலோ ஹலோ, ஆல்பன் போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ஃபோர்ஸ்மென்ட் டெபுட்டி டைரக்டர் சந்திரசேகர் வீட்ல இருந்து பேசுறேன். ஹலோ ஹலோ.
வரைக்கும் என்ன அவமானப்படுத்தின யாரையும் நான் உயிரோட விட்டதில்லை. இவன் என்னோட எதிரா இருக்க வரைக்கும் இவன் மேல நான் கோவப்பட்டேன். ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவனை மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நான் இவனுக்கு எதிரி இல்லை. ஆனா இவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆர்கே விட்டு ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. என் தங்கச்சி நெத்தியில இந்த சிந்தூர் இருக்கணும். வெங்கட்ராமன் என்ன பாக்குற? குணமாயிட்டான்னு போன் வரும்னு எதிர்பார்த்திருப்பேன். ஆனா நான் உயிரோட வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல. என்ன ஐயா அமலாக்க பிரிவு வீடு தேடி வந்து ரவுடி மாதிரி மிரட்டுற? அரசாங்கத்துல தப்பு பண்ணா அதிகாரியா வருவேன், வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சா ரவுடியா வருவேன். ஆனா உன்ன மாதிரி அடியாளுங்களை அனுப்ப மாட்டேன், நானே வருவேன். நீ உயிரோட வந்த சந்தோஷத்துல சிரிக்கிறேன். ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்ட ஆள் அனுப்பிச்சனே, அவன் உன்னை கொன்றுப்பானோ நீ செத்துருப்பியோன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். இப்ப உன்னை உயிரோட பார்த்த உன்னை சந்தோஷப்படுறேன். ஏன்னா உடனே செத்தா சாவோட கொடுமை உனக்கு தெரியாது. நீ அணு அணுவா சாவணும், அதுவும் ஆர்கே வெங்கட்ராம கையால சாவணும். அன்னைக்கே என்ன சாகலன்னு வேதனைப்பட்டே சாகணும். குத்தும் போது இவன் கத்தல பாத்தியா? கத்தனா இதை விட பெரிய தண்டனை கிடைக்குன்னு இவனுக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியாது. அதனாலதான் என் வீட்டுக்குள்ளேயே வந்து கத்த. அடிமைகளுக்கு மத்தியிலே ராஜாவா இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. இப்ப நீ குத்தும் போது இவன் கத்தாம இருந்த மாதிரிதான் ஜனங்களும் கத்தாம இருந்தாங்க. அவங்க கத்தும் போது உன் ஆட்சி போச்சு. இவங்கள மாதிரி விசுவாசமானவங்க கத்துனா உன் கட்சி போயிடும். ஆனா நான் கத்தினா உன் சாம்ராஜ்யமே சரிந்து போயிடும். சண்டைக்காரன் உயிரோட இருந்தாலும் பரவாயில்லை, சாட்சிக்காரன் உயிரோட இருக்க கூடாது. நான் அந்த விக்ரம பார்க்கணும். போனாமா? எனக்கு அதிகம் பேசி பழக்கம் இல்லை. இனிமே அந்த சந்திரசேகர் விஷயத்துல தலையிடாது. தலையிட்ட உன் தலை இருக்காது. சந்திரசேகர் யார் தெரியுமா? He is my sister's husband. என் தங்கச்சி நெத்தில இருக்க சிந்தூர் அழிஞ்சது. விக்ரம் எங்கேயோ இருப்பான், என்ன பண்ணுவான்னு நினைக்காத. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி வந்து ஒண்ணு அழிச்சிருவேன். சம்ஜே? ஐயோ அவன் ஓன் தங்கச்சியா? ஐயோ அவன் ஓன் தங்கச்சியா? எப்ப ஓன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்பவே அவன் என் தங்கச்சி மாதிரிப்பா. இனி மலையில நனைஞ்சாலும் அவன் குங்குமடியாதுப்பா. இங்க பாரு, தங்கச்சி அழிக்க அண்ணனவே அனுப்பிச்சனே, இந்த பாவிக்கு மன்னிப்பு கிடையாதா? மன்னிப்பே கிடையாதா? ஏண்டா, நான் உன்னை தேடி வந்ததுனால உங்ககிட்ட பயந்த மாதிரி நடிச்சதுனால என்ன கோலன்னு நினைச்சியா? நான் நினைச்சா அவன் மச்சான மயானத்துக்கு அனுப்ப முடியும். ஏன் பண்ணல? அவனுக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அதனால தான்டா கை வைக்காம இருந்தேன். இப்ப எனக்கு கவலை இல்லை. டெல்லியில அவன் ஒன்ன அரெஸ்ட் பண்ணதுனால அந்த கோபத்துல தமிழ்நாட்டுல அவன் குடும்பத்தை நீ க்ளோஸ் பண்ணிக்கிட்ட. நடக்க போறத சொல்றேன், புரியல? இன்னைக்கு ராத்திரி உன் தங்கச்சி அவ புருஷன் மொத்த குடும்பமும் சிவலோக பதவி அடைய போறாங்க. உனக்கு புரியாது, உங்களுக்குடா. ஏண்டி டைனிங் டேபிள் உட்காந்து தலை வாரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? அவ மட்டும் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காளே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, உனக்கு என்ன? ஆமா, நீ ஈவினிங் சிவி சிங்காரிச்சி லேட் பண்ணிடாத. நீ ரொம்ப அழகா தான் இருக்க, ஆனா அப்பாவை மட்டும் அப்படியே கூட்டிட்டு வரணும். ஏண்டி அப்படி? அப்பதான் நீ அழகா இருப்ப. அண்ணி, அவங்க எல்லாம் ஈவினிங் வரட்டும், நீங்க மட்டும் மார்னிங்கே என் கூட வந்துருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. என்னம்மா ஓகே? அந்த வெயில்ல போய் எங்க நிக்கிறது? சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போறோம். ஓஹோ, என்ன திடீர்னு மருமக மேல அவ்வளவு அன்பு? அதானே. ஹாய் ஸ்வீட், என்ன விசேஷம்? அம்மா, இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? பிறந்தவங்களுக்கு இல்லடி, பிறக்க போறவங்களுக்கு. மாமி மம்மி 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 மம்மி. என்னம்மா, என்ன விசேஷம்? என்னம்மா? அப்பா, இந்த பாரத விலாஸ்ல பஞ்சாப் சிங்கம் பகத்சிங் பறக்க போறா. அப்படியா? வந்தே மாதரம்.
பாப்பா ஒண்ணு தெரியாத மாதிரி ஒண்ணுமே தெரியாதா? குழந்தை மாதிரி இருந்துகிட்டு குழந்தை மட்டும் பத்துக்கு தெரியுதா? ரியலி அண்ணா இவ்வளவு நேரம் நீங்க பேசி என் குழந்தை. நான் பேசி கேட்டா கைகுர்ரா கைகுர்ரா வெல்டன் வெல்டன் ஹலோ ஏய் சிந்துபாத் என்ன பண்ற? சின்னத்த பேசுற எப்ப வெளியில வருவ? டேய் நான் தாண்டா உனக்கு முதல்ல பொண்ணு பெத்து கொடுக்க போறேன், என்கிட்ட பேசுறா. டேய் அவ பெத்து தான் கொடுக்கணும், நீ வெளிய வா, நானே உன்னை கட்டிக்கிறேன். நான் தாண்டா உன் அப்பன். உனக்கு இங்க என்ன வேலை? அப்பனுக்கும் புள்ளைக்கும் 1000 இருக்கும். அத்தை காரியங்களை வச்சுட்டு பேச முடியாது. முதல்ல இடத்த கிளியர் பண்ணு. ஓ கரெக்ட் தான். ஹலோ ஐயாங்களா? இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் குடும்பத்தோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஓ கரெக்ட் தான். ஹலோ ஐயாங்களா? இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் குடும்பத்தோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. பிரியா காலி உட்காரு. வாமா உட்கார். வாங்கம்மா. உட்காரண்டே. உட்காருமா. இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்க சொல்றாங்கப்பா. ஏன்பா என்னன்னு காலு? 1 ஹவர்ல வந்துடும். 60 minutes. ஐயா எல்லாரும் கார்ல புறப்பட்டாங்க. அப்படியா? உங்க சின்ன தங்கச்சி போகலீங்க. ரொம்ப நல்லது. அவளை தூக்கிட்டு வந்து. சரிங்க. உம்மன் இருக்கா? உம்மன் வராம பின்ன என்ன பண்ணுவா? பிரியா மருத்துப்பாண்டி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கேட்டானா? அம்சிங்களா? சுப்ரியா மட்டும் காலேஜ்ல இருந்துட்டு வரேன்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டீங்க? அண்ணி எரியிற தீர எண்ணெய இந்த பில்டிங் இந்த மாதிரி 27 பில்டிங் சிட்டில அரைகுறையா கட்டாம நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உங்க அண்ணன் தான். ஒண்ணா கட்டி தரப்போலாம் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் மூடு விழா பண்ணிட்டானேடி. அதனாலதான் உங்க குடும்பத்துக்கே மூடு விழா பண்ணலான்னு கார்ல பாம்பு வச்சேன். ஆனா அதுல ஆண்டவன் ஒன்ன மட்டும் தப்பிக்க வச்சுட்டான். ஒன்ன மட்டும் ஏன் தப்பிக்க வச்சான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் இல்லையா? சாவரதான் சாவரா. இந்த ஆர்கேவியை சந்தோஷப்படுத்திட்டு சாவட்டுமே நான் நினைச்சிருக்கான். அந்த ஆண்டவன் நினைச்சத நான் நிறைவேற்றினேன் இல்லையா? வேணாம். இவன் புடவை வைக்கிறதுல எக்ஸ்பர்ட். அதனாலதான் என் கூட இருக்கான். இவன் கற்பழிச்சு கமிஷனர் ஆனவன். சட்டத்தை பாவம் கமிஷனரா இருந்தான். உங்க அண்ணன் நாளை இப்ப எங்க கிட்ட செக்யூரிட்டியா பேரட் எடுக்கிறான். நாங்க உன்னை பெரேட் எடுக்க போறோம். மாப்பிள்ளை வந்துட்டாருமா? ஹலோ அங்கிள். என்ன மாப்பிள்ளை? பார்ட்டிக்கு போனோம் பிரியாவை. ஏமா பிரியா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? உங்க அண்ணனே சொல்லிட்டார்ல, இன்னும் உட்கார்ந்திருக்க போயேன். ஏம்பா சந்திர நீ வண்டி எடு. மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருங்க. ஓகே அங்கிள். பாய். பாய் பாய். பாய் டாடி. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. நிறுத்துங்க. பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பட்டு வா. அண்ணி இன்னும் என்ன? என் ஹேண்ட்பேக் மறந்துட்டேன் அண்ணி.
கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவன் தங்கச்சி செத்துட்டா. ஆனா இந்த சந்திரசேகர் எஸ்கேப் ஆயிட்டானுங்களே. பாப்பா விக்கிற தத்தா அடிச்சிட்டாங்களா? இவனை வச்சு சந்திரசேகரை கொல்லலாம்னு இருந்தேன். அந்த பாவி சந்திரசேகர் இவனை கொண்டுட்டானே. இன்னும் சாகலையா? வேணா டெல்லியில இவனை அரெஸ்ட் பண்ணதுனால சந்திரசேகர் குடும்பத்தை இவன் பாம்பு வச்சு கொன்னுட்டான். அதனால சந்திரசேகர் இவனை குத்தி கொன்னுட்டான். புரியல? இது கூட புரியாமல இருக்கு. இவனை கொன்னுட்டான்னு சந்திரசேகர் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க. செஞ்சிடுறேன். அம்மா மடியில படுத்தா தூக்கமே வரும்னு மாறி மாறி சொல்லுவீங்களே. இப்ப என்ன விட்டுட்டு ஒரே அடியா தூக்கிட்டீங்களேம்மா. கடைசி காலத்துல அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் காப்பாத்துவேன்னு நீங்க 2 பேரும் போட்டி மட்டும் சொல்லுவீங்களே. இப்ப உங்களை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேனேம்மா. கலெக்டரா இந்த நாட்டையே கலக்க போறேன்னு சொன்னியே. இப்ப எல்லாரையும் கலக்க வச்சுட்டு போயிட்டேன். அம்மா தாயே, நீ எடுத்ததுக்கெல்லாம் போய் சொல்லி எங்களையே மாத்துவியே. உன் சாவும் பொய்யா இருக்கக்கூடாதா? உன் சாவும் பொய்யா இருக்கக்கூடாதா? பாத்தீங்கல்ல, நமக்கு தேவையான எல்லா அதிகாரிகளையும் அசம்பிள் பண்ணிட்டேன். என்ன எல்லாத்தையும் விலைக்கு வாங்கணும். கொஞ்சம் பணம். பணத்தை பத்தி கவலைப்படாத வெங்கட். வேலை நடக்கட்டும். வேலை நடக்க பணம் தானா வருது. உட்காருங்க. ஏய்யா, எந்த தகுதியும் இல்லாத உங்களை எல்லாம் எங்க ஆட்சியில அதிகாரிகள் ஆக்கணும். ஆத்துல போறத நீ ஐயா குடி அம்மா குடின்னு உங்க இஷ்டத்துக்கு சம்பாதிக்க விட்டோம், ஊழல் பண்ண விட்டோம். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே. எங்களை ஏயா திட்டுறீங்க? நம்ம ஆட்சி வேற மாறி போச்சு. வந்தவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொன்னாதான் சரியா? என்னத்துக்கு ஐஏஎஸ் படிச்ச? லஞ்சம் வாங்காம இருக்காங்களா? வாங்கினாங்கன்னு சொல்லு. ஊழல் பண்ணாம இருக்காங்களா? எவன் பண்ணலன்னு கேளு. ஜாதி பிரச்சனையா, மீனவ பிரச்சனையா, மாணவ பிரச்சனையா, என்னைய பத்தி கொளுத்துங்கய்யா. என்னங்க நீங்க 2 பேரும் நினைச்ச மட்டும் நடந்திருக்கலாம். நடக்கும். உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் நினைச்சா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வரும். வெங்கட்னா வெங்கட் தான். எங்க மாமா நினைச்சாருன்னா ஆட்சியில இருக்கிறவங்கள எப்ப வேணாலும் கோட்டையில இருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாரு. மிஸ்டர் சந்திரசேகர், விக்ரம் தத்தா கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அடிச்சதும் இல்லாம இந்த குடும்பம் வேறையா? குல்கத்து, என் படத்தை மாட்டி வைக்க ஒரு பையன் ரைடுக்கு வர மாட்டான்.
என்ன விட்டு என்ன விட்டு என்ன ஒண்ணு தெரியாது ஐயோ, என்ன விட்டுறாங்க. ஐயோ, அம்மா என்ன விட்டு கடவுளே. யாரையோ சிக்காதா. என்ன விட்டு என்ன ஒண்ணு செஞ்சிடாது. நான் ஒண்ணு பண்ணல, சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. என்ன விட்டு நான் வாங்கின கண்ணு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கும் கடன் இருக்கடா. உன்னால தாண்டா இந்த கத்தியை தூக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அந்த கத்தியால நீ சாகல, எப்படி? இங்க பாரு, அரசியல்வாதி மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? நீயாட அரசியல்வாதி? யார் ஒரு ஏழை சட்டை போடலைங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா சட்டையே போடாம 4 முழம் வெட்டி கட்டிக்கிட்டு இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடினாரே மகாத்மா காந்தி, அவர் தாண்டா அரசியல்வாதி. வசதியான குடும்பத்தில் பிறந்தும் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மூட நம்பிக்கை ஒழிக்கணுங்கிறதுக்காக மூச்சிருக்கிற வரைக்கும் பாடுபட்டாரே தந்தை பெரியார், அவர் தாண்டா அரசியல்வாதி. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக உரிமை குரல் எழுப்பி அரசியல் சட்டத்தையே மாத்தி எழுதினாரே அண்ணல் அம்பேத்கர், அவர் தாண்டா அரசியல்வாதி. தாம் படிக்கலைங்கிறதுக்காக ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் சோறு போட்டு படிக்க வச்சாரே கர்ம வீரர் காமராஜர், அவர் தான் அரசியல்வாதி. தூய்மையான ஆட்சியை கொடுத்தாரே பேரறிஞர் அண்ணா, அவர் தான் அரசியல்வாதி. நீ எல்லாம் அரசியல்வாதி இல்ல, அரசியல் வியாதி. கொலைக்கு தெரியாம போய் சேர்ந்தவங்களை பத்தியே சொல்றியே. மாசம் 1 ரூபா சம்பளம் வாங்கி 1000 கோடி சம்பாரிச்சவங்களை தெரியுமா உனக்கு? கதற எழுத எத்தனை பேர் அழிச்சிருக்க நீ என்ன கேட்டாலும் தாரே. எது கேட்டாலும் கொடுப்பியா? எது கேட்டாலும் கொடுப்பியா? என்ன மாதிரி எத்தனை அதிகாரிகளை நீ அவமானப்படுத்திருப்ப? அந்த மரியாதையை திருப்பி கொடுக்க முடியுமா? உன் அராஜகத்தால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க வாழ்க்கையை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகி இந்த நாட்டையே கலக்க போறேன்னு கனவு கண்டா ஒருத்தி, அந்த கனவை கருவிலே அழைச்சிட்டியே, அதை கொடுக்க முடியுமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா ஒருத்தி, அந்த ஆசையோட சேர்த்து தவளை எரிச்சிட்டியே, அத்தர முடியுமா? அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கு சீரழிச்சிட்டியே, அந்த குடும்பத்தை திருப்பி தர முடியுமா? குடுறா குடுறா. கொற்ற மழையில கண்ணு இல்லாத உங்களை தண்ணியில புரட்டி புரட்டி அடிச்சான்ல, அவன் தான் ஆண்டவன். அவனை இப்ப தண்ணி தண்ணின்னு கதற வைக்கிறான். இப்பெல்லாம் பாவம் பண்ணா தண்டனை உடனே கிடைச்சிடும் பாரு.
நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு நான் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கொலை செய்யலைன்னு பொய் சொல்ல போறதில்ல, செஞ்சது நியாயம் வாதாட போறதும் இல்லை. நான் தான் கொலை செஞ்சேன். இந்த நாட்டில் எந்த வேலைக்கு போனோம்னாலும் ஒரு தகுதி வேணும். வாத்தியார் வேலைக்கு போனோம்னா ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், வக்கீல் வேலைக்கு போனோம்னா சட்டம் படிச்சிருக்கணும், டாக்டர் ஆகணும்னா மருத்துவம் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கார் டிரைவர் ஆகணும்னா லைசன்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா இப்ப அரசியலுக்கு வர்றவங்களுக்கு எந்த லைசன்ஸும் தேவையில்லை, எந்த தகுதியும் தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு. தகுதி இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்ததால தான் இந்த நிலைமை. முதல்ல இந்த தகுதி எல்லாம் இருந்தவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க சொத்தை எல்லாம் நாட்டுக்கும் கட்சிக்கும் எழுதி வச்சுட்டு பெருவாளா தான் அரசியலுக்கு வந்தாங்க. உண்மையாவே மக்களுக்காக பாடுபட்டாங்க. ஆனா இப்ப அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் சொத்து சேர்க்கறதுக்காகவே வர்றாங்க. பிச்சைக்காரனா வர்றவங்க எல்லாம் கோடீஸ்வரனா மாத்திர வியாபாரமா அரசியல மாத்திட்டாங்க. செத்தவங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. அரசாங்கம் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செஞ்சதுக்காக அரசாங்கத்தாலேயே பழிவாங்கப்பட்டேன். என் வேலை இழந்து என் நடவடிக்கையால பாதிக்கப்பட்டவங்களாலே தனிப்பட்ட முறையில பழிவாங்கப்பட்டேன். என் தங்கச்சிங்களை இழந்தேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருந்திருந்தா என் குடும்பத்தை இழந்திருப்பேன். அதுக்காகத்தான் நான் அவங்களை கொலை பண்ணேன். உங்களை பழிவாங்கிறதுக்காக அரசியல்வாதிகளை கொலை பண்ணீங்க, அதிகாரிகளை ஏன் கொலை பண்ணீங்க? கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்தா தான் ஒரு வீடு உருப்படும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கணவன் மனைவி மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்தா தான் நாடு உருப்படும். ஆனா இப்ப என்ன நடக்குது? அரசியல்வாதிங்க நல்லவங்களா இருந்தா அதிகாரிங்க கெடுத்துறாங்க, அதிகாரிங்க நல்லவங்களா இருந்தா அரசியல்வாதிங்க கெடுத்துறாங்க. கோடி கோடியா ஊழல் பண்ண அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அதை விட அதிகமா ஊழல் பண்ண அதிகாரிகளுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? அதனால தான் நான் கொலை பண்ணேன். சட்டம் என்ன சொன்னாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். மிஸ்டர் சந்திரசேகர், எனக்கு உண்மைகளும் புரியுது, உங்க உணர்வுகளும் புரியுது. நீதியை காப்பாத்துறதுக்காக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடி இருக்கீங்க. இப்போ சட்டத்தை காப்பாத்துறதுக்காக கொடுக்கிற தண்டனையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த போராட்டத்துல நீங்க பல இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க, குடும்பத்தினரை பலி கொடுத்திருக்கீங்க. இருந்தாலும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில நான் இருக்கிறதுனால உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 6 வருஷம் கடுங்காவல் அளிக்கிறேன். மேலும் கடந்த ஆட்சியில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் செய்து சேர்த்த அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்து பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு கண்காட்சியாக வைக்க உத்தரவிடுகிறேன். எதிர்காலத்தில் இந்த சந்திரசேகரை போன்ற பல நேர்மையான அதிகாரிகள் உருவாகவும் இவர் இழந்த இழப்புகளுக்கு பிராயச்சித்தமாகவும் அந்த கண்காட்சி இந்த அதிகாரியின் பெயராலேயே அமைய வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்ப்பளிக்கிறேன்.